அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு புக் ரிவ்யூ எனக்கு கொடுக்கப்பட்ட புக் வந்து நான் தேர்ந்தெடுத்த புக் வந்து லைஃப் பியாண்ட் லிமிட்ஸ், எல்லைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, 10 ஈஸி ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் நம்ம லைஃப்ல. ஸோ ஆத்தர் வந்து ராபர்ட் பி ஸ்டோன் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு புக் ரிவ்யூ நான் தான் பண்ண போறேன். ஸோ 1 ஜூன் ஒரே நிமிஷம். இன்ட்ரடக்ஷன் மெயினாக இந்த புக்கில் வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி நம்ம மைண்டோட பவர் அன்லாக் பண்ணிட்டு நம்ம பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சக்ஸஸ் ஹாப்பினஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கோட ஜேர்னி நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ அபவுட் த ஆத்தர் அண்ட் புக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் மைண்ட், அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங், பர்சனல் சக்ஸஸ், ஃபுல்ஃபில்மெண்ட்டு, அப்புறம் நம்ம சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் சில முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து தான் இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இந்த கண்டென்ட் ஆஃப் த புக்கு. ஸோ இப்போ எப்படி வந்து சுப்பீரியர் வந்து பர்சன்ஸ் வந்து எப்படி பீப்புளை ஒர்க்கில் என்கரேஜ் பண்ணுறது, ஸோ மற்ற எல்லா ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்வியூ. ஸோ மெயினாக பவர் ஆஃப் மைண்ட், பாசிட்டிவ் திங்கிங், அச்சீவிங் சக்ஸஸ் இன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் வித் ஹாப்பினஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த புக்ஸில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம். ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று வந்து பாசிட்டிவ் திங்கிங். ஸோ நம்ம லைஃப்பில் சரி இந்த ரெண்டுமே வந்து பர்சனலாக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ் மனசு. ஸோ நம்ம நார்மலாக திங்க் பண்ணும்போது வெளியிலேருந்து யோசிப்போம், வெளி மனசு. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, ஆழ் மனசு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி வைக்கும். ஸோ அதனால வந்து அதை எப்படி நம்ம வந்து அந்த பவரை வெளியில் கொண்டு வரதுன்னு தான் சொல்லியிருக்காரு ஆத்தர். ஸோ இதில் நிறைய டெக்னிக்ஸை நம்ம எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அது. ஸோ நம்ம வந்து இப்போ நல்லது நினச்சோன்னா கண்டிப்பாக அது நல்லது நடத்திடும். ஸோ ஏதாவது ஒரு தப்பாக நினச்சாலும் அந்த தப்பாக நடத்திடும். ஸோ அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது அந்த ஆழ் மனசுக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து ரியாலிட்டியில் கொண்டு வந்துடும். ஸோ அதனால நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட டீல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் பர்சனலாக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். அப்புறம் வந்து நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அட்ராக்ட் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். ஸோ நம்மளோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக நினைப்போம். இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்போ நடக்கும், இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இந்த மாதிரிலாம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இழுப்போம். நம்ம அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆத்தர் வந்து அந்த மாதிரி அது இருக்கவே கூடாது, ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டு பாசிட்டிவாக நினைங்க. ஸோ பாசிட்டிவாக பிளான் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒரு பிளானிங்கில் போனாலும் ஒரு அவுட்கம், ஒரு ப்ராஜெக்டோ இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதோ நல்ல விஷயம் ஆரம்பிக்கினாலும் அது எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஸோ இப்போ நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபியூச்சரில் இவ்வளோ வரும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கில் கொண்டு போங்க, மைண்ட் செட்டில் கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் அதை பேஸ் பண்ணி அவுட்கம்ஸும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ வந்து மைண்ட் செட் பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாசிட்டிவ் திங்கிங்னால அவுட்கம் மட்டும் பாசிட்டிவாக வராது, நம்ம லைஃப்பில் வந்து நல்லாவும் இருப்போம். நம்மளோட லைஃப் அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் சரி நம்மளோட வாழ்நாளில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இது. ஸோ அதனால வந்து அவர் வந்து பாசிட்டிவிட்டியை ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. ஸோ பாசிட்டிவ் பீப்புள், என்விரான்மெண்ட், தாட்ஸ், கல்டிவேட் மைண்ட் செட், இது எல்லாமே வந்து நம்ம மாற்றி பாசிட்டிவ் இதில் கொண்டு போகணும்னு சொல்றாரு ஆத்தர். ஸோ இப்போ இதில் இன்னொரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் அண்ட் மென்டல் இமேஜினரி. ஸோ இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸாம் எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம மைண்டில் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டியில் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இல்லை அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷுவலைசேஷனாக இது இந்த மாதிரி வந்தால், இப்போ டிராயிங்ஸ்லாம் வந்தால் இந்த மாதிரி போடணும். ஸோ இதெல்லாம் முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சுட்டு போகணும். நம்ம ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம எப்படி அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா, ஸோ நம்ம அங்கே ஒரு 10 மணிக்கு போய் இருக்கிற மாதிரி அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சா, அங்கே 10:30க்கு சீஃப் கெஸ்ட் வராங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் அட்ரஸ் பண்ணிட்டு மெமெண்டோ கொடுத்து அடுத்தடுத்து அவங்கள பேச சொல்றது, இது எல்லாமே வந்து குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்ல விஷுவலைஸ் பண்ணிடணும். நம்ம அந்த ஒரு 1 ஹவர்ல பண்ண போறத அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக்ஸ். இந்த விஷுவலைசேஷன்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி நடக்கும். ப்ளஸ் அந்த நம்ம நம்ம அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது பாசிட்டிவா நம்ம
பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராரு. ஏன்னா இது வந்து இந்த டெக்னிக் வந்து மென்டல் இமேஜினரி, நம்ம வந்து மைண்ட் லெவல்ல யோசிச்சுட்டு கொண்டு போற இந்த விஷுவலைசேஷன் அண்ட் மென்டல் இமேஜினரின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் போட்டிருக்காரு. இந்த மாதிரி விவிட் மென்டல் இமேஜஸ் ஆஃப் டிசைட் அவுட்கம்ஸ். அப்புறம் ப்ரோக்ராம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்ணிட்டு அதை அட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில நடத்தி காட்டும் அவுட்புட்ல. ஸோ விஷுவலைசேஷன் டெக்னிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். அடுத்து வந்து ப்ராக்டிகல் எக்ஸசைஸ். இது கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ், அப்புறம் கைடு இமேஜினரி ப்ராக்டிசஸ். அதாவது நம்ம வந்து ஒரு குவைட் பிளேஸ்ல கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு விஷுவலைசேஷன் பண்ணணும். ஸோ அந்த நம்ம என்ன கோல் நடக்கிறோம், அந்த கோலை வந்து நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் இங்கே போட்டிருக்கேன். அதை வந்து எப்படி நம்ம மென்டல் லெவலில் பிக்சராக கொண்டு வந்து மைண்ட் லெவலில் எமோஷன்ஸை அட்டாச் பண்ணிட்டு அதை சக்ஸஸாக கொண்டு போகிற மாதிரி இது ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ப்ராக்டிகல் எக்ஸசைஸ். அடுத்தது வந்து மைண்ட் பாடி கனெக்ஷன். இப்போ வந்து நம்மளுடைய மைண்டும் பாடியும் எப்பயுமே வந்து கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ அது கனெக்டடாக இருந்தால் அதை கரெக்டாக கொண்டு போனால் தான் நம்மளுடைய ஹெல்த், வெல்த் இது எல்லாமே வந்து நல்லதாக கொண்டு போகும். ஸோ த கனெக்ஷன் பிட்வீன் மென்டல் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ப்ராக்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் பாடி நம்ம கரெக்டாக வச்சிருந்தாலே நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட் உள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் தாட்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிட்டு இது வந்து நல்லபடி முடியுமா முடியாதா, அப்புறம் வந்து ஒரு ஒரு வேலை எடுத்திருப்போம், அதில் வந்து கண்டிப்பாக வந்து அது நடக்குமா நடக்காதா, நெகட்டிவ் தாட்ஸ் அது போயிடுச்சுன்னா அந்த பணம் நம்மளுக்கு போயிடுமே, அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபிசிக்கலாக வந்து மைண்ட் லெவல்லையும் சரி பாடி லெவல்லையும் அஃபெக்ட் ஆகிட்டு நிறைய ப்ராப்ளம் இல்லை தேவையில்லாமல் திங்கிங்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி டிசீசஸ் வரதுக்கான நிறைய தாட்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க என்ன திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாசிட்டிவ் தாட்ஸு, காமாக இருங்க, மைண்டை காமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதோ, நம்ம ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ், அதே மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் ஜஸ்ட் கண்ணை மூட்டு ரிலாக்ஸாக நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது, காமாக இருந்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த லெவல்லாம் இருக்குது மெடிடேஷனில். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணாலே நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாமே எல்லாருமே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது நம்மளுக்கு மைண்ட் லெவலில் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபிசிக்கலும் சரி, ஃபிசிக்கல் கண்டிஷன், மென்டல் கண்டிஷன் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும், எல்லாமே நல்லா கொண்டு போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு, அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன்ஸ். ஸோ இப்போ மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டூல் இப்போ. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் மைண்டையும் பாடியும் கனெக்ட் பண்ணுற டூலு. ஸோ அது டெய்லி வந்து நம்ம நிறைய விதங்கள் இருக்குது, நிறைய நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம வந்து டெய்லி 10 to 15 மினிட்ஸ் சைலண்டாக மார்னிங், ஏர்லி மார்னிங், அதாவது ஏர்லி மார்னிங் சொல்கிறது பிரம்ம முகூர்த்தம், அந்த டைம் 4:30 to 6க்குள்ள ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 30 மினிட்ஸ் எழுந்து நம்ம அதை மெடிடேட் பண்ணாலே போதும். நீங்கள் எதுவுமே நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, கண்ணை மூட்டு முன்னாடி ஒரு லைட் தெரியிற மாதிரி பாருங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க வராங்க, ஏதாவது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் கூட எதுவும் பண்ண வேணாம். நம்ம நார்மலாக கண்ணை மூடிட்டு அப்படியே சைலண்டாக இருந்தால் போதும். நம்மளுடைய மைண்டுக்கு, ஹார்ட்டுக்கு, ஃபுல் பாடிக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது அதில் நிறைய நம்மளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, டிவைன் சக்தி. நம்மளோட ஹையர் செல்ஃப் இல்லைன்னா நம்மளோட கிரியேட்டர். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஹெல்ப்லாம் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வர ஸ்லைட்ஸில் வருது. ஸோ இதுதான் வந்து ஆத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு, இந்த மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், டீப் பிரீத்திங், விஷுவலைசேஷன் இதெல்லாம் வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ நிறைய இடம் வந்து இஷா யோகாவில் பார்த்தீங்கன்னா இப்போ காக்கத்திரியா அந்த மாதிரி யோகாஸில் சொல்லி கொடுக்குறாங்க டீப் பிரீத்திங்னு. ஸ்ரீ அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பாபாஜின்னு சொல்லிட்டு இங்கே இதில் வந்து அப்போ ராமாபுரத்தில் அங்கே வந்து ஒரு மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரோக்ராம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக மெடிடேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக நம்ம லைஃப்க்கு, நம்மளுடைய பர்சனலுக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி நார்மலாக இந்த மெடிடேஷன் ஆரம்பித்தாலே நம்மளுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நம்ம மெயினாக வந்து கோல் செட்டிங், அச்சீவ்மெண்ட், இது ஒன் ஆஃப் த ஆத்தர் சொல்கிறார் முக்கியமான விஷயம். ஸோ கிளாரிட்டி ஆஃப் இன்டென்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு கோல் வந்து இப்போ நம்மளுடைய சேவாலையும் சரி, பர்சனலாகவும் சரி, நம்மளுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கோல்ஸ் நிறைய செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கோல் வந்து செட் பண்ணும்போது எஃபெக்டிவாக கோல் செட் பண்ணணும். ஸோ அந்த கோல் நம்ம எதுக்கு செட் பண்ணுறோம், அதோட உள்ளர்த்தம் என்ன, அந்த கோல் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அச்சீவ் பண்ணுறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸு, பிளானிங்
இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டா வந்து அந்த டெட்லைன்ஸோட போட்டு முதல்லயே வச்சிருக்கணும். ஸோ ஒரு ஏனோ தானோன்னு கோல் செட் பண்ணிட்டு விடக்கூடாது. அந்த கோல் செட் பண்றது இல்லாம அடுத்தது மெயினா பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கலா கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். ஸோ அந்த கோல்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா? ஸோ வீக் வைஸ் இல்லன்னா மந்த் வைஸ் அது ரிவ்யூ பண்ணிட்டு, ஸோ அது பண்ணியிருந்தேன்னா வெல் அண்ட் குட். பண்ணலன்னா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம்? எங்க வந்து அது வந்து லேக் ஆகுது, இல்ல ஃபெயிலியர் ஆகுது. இல்லன்னா அதுக்கு எப்படி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும்? இதெல்லாம் வந்து நம்ம பண்ணாதான் நம்ம எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண கோல் செட்டிங்கும், அதோட அவுட்கம் அச்சீவ்மென்ட்டும் கரெக்ட்டா வரும்னு சொல்லிட்டு ஆத்தர் அத பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட கோல்ஸ் மீட் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது பேரியர் இருக்குன்னா, நம்ம வந்து நம்மளோட லைஃப்லயும், பர்சனல்லயும், ப்ரொஃபஷனல்லயும் இது பிரச்சனை, அது பிரச்சனை சொல்றதுக்கு நம்ம இல்ல. அந்த பிரச்சனைய எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி, அதுக்கு சொல்யூஷன் குடுத்து, அந்த பிரச்சனைய எப்படி நம்ம சால்வ் பண்றோம். ஸோ அந்த அளவுல போயிட்டு நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா கொண்டு போகும். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன ஆகும்னா, பழைய எக்ஸ்பீரியன்ஸ வச்சு, நம்ம முன்னாடி பைக் ஓட்டுனோமே, நம்ம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுனோமே, சைக்கிள் கீழ விழுந்துட்டோமே, கால்ல அடிபட்டது. ஐயோ! இப்ப புது பைக் வந்திருக்கே, இத ஓட்டுனாலும் நம்ம கீழ விழுந்துருவோமான்னு அப்படி நெனைப்போம். நம்ம எண்ணம் வந்து அதே தான் மைண்ட் ஓடிட்டு இருக்கும். படுக்கும்போது அதான் நெனைக்கும், எந்திச்சிக்கும்போது அதான் நெனைக்கும். நம்மளுடைய வெளியில இருக்க மைண்ட் வந்து, ஆ வெளியில இருக்க மைண்டுக்கு அதாவது லாஜிக்கா தான் திங்க் பண்ண தெரியும். உள்ள இருக்க மைண்ட் வந்து இந்த மாரி நம்ம நினைக்கும்போது அப்படியே கிராஸ்ப் பண்ணிட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் நிஜமாவே நீங்க வண்டி எடுத்துட்டு போகும் விழுந்துருவீங்க. விழுந்து அடிபட்டுருக்கும் உங்களுக்கு. இல்லன்னா உங்க அப்பா, உங்க வீட்ல அம்மா சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க "ஏன் அந்த வண்டி எடுத்துட்டு போவாத, எங்கேயாவது இதுவாயிட போகுது உனக்கு. விழுந்துற போற, ஆக்சிடென்ட் ஆயிட போறன்னா" நெறைய டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த மாரி தாட் வரும்போது நிஜமா நடந்திருக்கு. ஸோ அததான் இந்த ஆத்தர் வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு சுத்தமா அழிச்சிருங்க. அழிச்சிட்டு மனசுல எப்பயுமே பாசிட்டிவா இருங்க. அப்பதான் எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்பள வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம். ஓவர் கம்மிங் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்பளுக்குன்னு ஒரு சர்க்கிள் போட்டு இத தாண்டி வெளியில போகாம இதுக்குள்ளேயே இருந்து இது போதும். இது கிடைச்சா போதும். அந்த கிடைக்கிறதே நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குமா? இல்லையா? இந்த மாரி எஸ், நோ, பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த மாரி எப்ப பாரு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அது என்ன மாரி லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம அத ஐடென்டிஃபை பண்ணணும். அத பண்ணிட்டு அத வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும்னு சொல்ல வர்றாரு. லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வந்து நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப நெகட்டிவ் கண்டிஷன். இப்ப நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பழசு நடந்த அந்த சைக்கிள் எக்ஸாம்பிள். சைக்கிள் பைக்ல விழுறது. ஸோ இந்த மாரி தாட்ட வச்சுட்டு நம்ம புதுசுல என்னென்ன நடக்க போதோ, அதையும் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். அதுவும் வந்து அந்த மாரி கெட்டதாவே நடக்கிற மாரி நெனைக்கிறோம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்ல வராரு. ஸோ எம்பவர்மென்ட். ஸோ ரீப்ளேசிங் லிமிட்ஸ், பிலீஃப்ஸ் வித் எம்பரிங் ஒன்ஸ். அப்புறம் பில்டிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்றோம்னா, கண்டிப்பா நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ சுயமரியாதை, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது என்னைக்குமே வந்து நம்ம வந்து விட்டுக் குடுக்கக்கூடாது எந்த இடத்துலயுமே. ஸோ அத வந்து நம்ம கரெக்ட்டா வச்சா தான், நம்ப நம்ப ஒரு எந்த ஆக்டிவிட்டில இறங்குனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது பர்சனல் எந்த விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆனாலும் சரி, அது எல்லாமே அடுத்தடுத்தது மேல் நோக்கி போகும். ஸோ நம்பளே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இல்லாம, ஏனோ தானோ இருந்தோம்னா, நம்ப நம்பளும் சரி, நம்ம டீமும் நம்பள பார்த்து பின்னாடி வரவங்களும் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வராது. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னைக்குமே நம்மளுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்புறம் அந்த செல்ஃப் எஸ்டீமே விடவே கூடாது. கரெக்ட்டா நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அ அந்த என்ன மாரி பிரச்சனைகள் வருது அத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அத ஓவர் கம் பண்ணணும். அத வந்து பாசிட்டிவா மாத்தணும். கோல் செட் பண்ணி. அப்புறம் நெறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விசுவலைசேஷன். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்னா, ஐ அம் த பெஸ்ட். மை டீம் இஸ் த பெஸ்ட். ஸோ ஐ கேன் ஐ கேன் டூ இட். நெறைய பேர் வந்து ஐ வில் ட்ரை டூ இட்ன்னு சொல்லுவாங்க. ட்ரையே போடக்கூடாது நம்ப. ட்ரை போட்டோம்னா அந்த இடத்துல ஃபெயிலியருக்கு நம்ம இடம் குடுக்குறோம். ட்ரை சொல்லக்கூடாது. ஐ வில் டூ மை பெஸ்ட் இல்லன்னா ஐ வில் டூ மை பெஸ்ட். ஸோ ஐ கேன் டூ மை பெஸ்ட் நம்ம சொல்லும்போது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். ஐ அம் த பெஸ்ட். ஐ அம் த வின்னர். அ ஐ அம் எ பாசிட்டிவ் பெர்சன். ஐ கேன் டூ இட் அலோன். டுடே இஸ் மை டே. ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பாசிட்டிவா நம்மளோட எண்ணங்களை டியூன் பண்ணிட்டு இந்த இந்த வார்த்தைகள்லாம் சும்மா இப்போ 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 இந்த மீட்டிங் கோசம் இல்லை, நம்ம டெய்லியுமே சொல்லணும். நம்ம எழுந்திக்கும் போது நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை இப்போ நான் சில சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்பலாம், சில பேர் நம்பாம இருக்கலாம். அந்த வெளி மனசு நம்பாது. இது எப்படி நடக்கும், இது என்ன நடக்கும், அதுதான் வந்து அந்த லாஜிக்கலா பேசும் வெளி மனசு. ஆனா அந்த ஆழ் மனசுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி இந்த வண்டி வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டே இருங்களேன். ஒரு பெரிய வண்டியோ ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருங்க, கண்டிப்பா அந்த ஆழ் மனசு நடத்தி வச்சிரும். எப்படியாவது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நடத்தி வச்சிரும். ஸோ நம்ம ஏஞ்சிக்கும் போது நம்ம கையை பார்த்துட்டு ஏஞ்சிக்கிறோம். அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கண்ணாடி முன்னாடி இருந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம காலையில எழுந்த உடனே அதே மாதிரி படுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ரெகுலைஸ் பண்ணணும். இது சொல்ல 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 நம்ம மனசு அதிலே பதிஞ்சிரும். ஸோ பதிஞ்சிட்டு என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல
நம்மளுக்கு எல்லாமே அது நல்லதாவே நடக்கும். ஸோ நெறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க, நல்லதே நடக்கும். சில பேர் சொல்லியிருப்பாங்க, எவன்டா அவன் சொன்னா அவன புடிச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பிலீஃப் நான் எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ் பிலீஃப் இருந்ததுன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் நடக்கும். சில இடத்துல 1, 2 இடத்துல அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதே மாரி இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும்போது நீங்க வந்து நெறைய பேர் பயப்படுவாங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால. அதனாலேயே அவங்களால வந்து அ ஐயோ! இந்த மாசம் இன்சென்டிவ் வருமான்னு தெரியலையே, இந்த மாசம் இன்சென்டிவ் வருமா தெரியலையான்னா, கண்டிப்பா வராது அவங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு கார்ப்பரேட்ல. நம்ம அட்டெண்டன்ஸ் வந்திருக்கோம். இந்த இந்த ஸ்கோர் ஹை ஸ்கோர் வந்திருக்கு. இங்க குவாலிட்டி ஸ்கோர்ல கொஞ்சம் டிப் ஆயிருக்கே. இதே நெனச்சுட்டு இருப்பாங்க. அந்த பையனும், ஒரு பொண்ணும் அவங்க ஆஃபீஸ்ல. கண்டிப்பா அவங்களுக்கு வராது. ஏன்னா ஏதாவது ஒரு பாராமீட்டர்ல போயிருக்கும். ஸோ நம்ம வந்து அது இல்லாம வந்து இப்ப ஏதாவது ஒரு காம்படிஷன் போறோம். அந்த காம்படிஷன் வந்து நம்ம வந்து நம்ம சக்சஸ் ஆகும்னு நெனச்சா பிரச்சனை இல்ல. ஐயோ! அது இத்தன பேர் வராங்களே 150 பேரு. நம்ம வந்து அதுல அந்த காம்படிஷன்ல பிரைஸ் வின் பண்ண முடியாதுன்னு நெனச்சா கண்டிப்பா கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கு. அந்த மாரி தாட்ஸ்லாம் வரும்போது சில டைம் வந்து கிளியர் கட் டெலீட்ன்னு அப்படி டெலீட் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி டெலீட் பண்றோம். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னா, பர்சனலும் சரி, ப்ரொஃபஷனலும் சரி, அத உள்ளேயே விடாதீங்க. உள்ள விட்டீங்கன்னா, உங்க மைண்ட், ஹார்ட், பாடில ஆக்குபை பண்ணி உங்கள டோட்டல் டேமேஜ் பண்ணிடும். நெகட்டிவ் தாட்ஸ அப்படி வெளியில தூக்கி போட்டுருங்க. உள்ள எடுத்துட்டு வராதீங்க. ஸோ இது வந்து அடுத்தது ஸ்பிரிச்சுவல் குரோத். ஸோ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் டிவைன், நம்மளுக்குள்ள ஒரு ஆழ் மனசு உள்ள வந்து ஒரு நம்மளுக்கு அடுத்த லெவல்ல அது ஒரு எனர்ஜி இருக்கு. அது ஒளின்னு சொல்லலாம். இல்ல எப்படியாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லலாம். நம்மளுக்குள்ள இருக்கு. அத பத்தி தான் எங்க ஆத்தர் சொல்றாரு. ஸோ ஹவ் பர்சன் சக்சஸ் இன் இன்டர்வைன் வித் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மென்ட் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் குரோத். ஸோ அவரு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ், இந்த பர்சனல் சக்சஸ் இத பத்தி இங்க சொல்லியிருக்காரு. ஸோ மெடிடேஷன் பண்ணணும். திருப்பி இந்த இதுதான் நம்ம இதுல வந்துட்டு இருக்கோம். மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரோகிராம் பண்ணணும். ஸோ இந்த மாரி நம்மளுக்குள்ள, நம்ம ஆழ் மனசுக்குள்ள, நம்ம மைண்ட, நம்ம இன்னர் எனர்ஜிக்குள்ள கனெக்ட் பண்ணி டிவைன் எனர்ஜியோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். இந்த மாரி நெறைய பேர் எடுத்து நெறைய சக்சஸ் ஆயிருக்காங்க. நெறைய சிஇஓஸ், நெறைய டாக்டர்ஸ் அதெல்லாம் பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் வருது. நெறைய பேர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. மார்னிங் டைம்ல அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன், கனெக்ஷன் வித் ஹையர் கான்ஷியஸ்னஸ். ஸோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணோம்னா, நம்ம மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணா அது என்கரேஜ் நம்மளுடைய பிரசன்ட் மொமெண்ட்ல நல்லா பாசிட்டிவா கொண்டு போவோம். நம்ம அவேர்னஸ் கிரியேட் ஆகும். நம்ம லைஃப் ஏன் பொறந்தோம்? நம்மளுடைய ரீச் என்ன? நம்ம எதுக்காக பொறந்திருக்கோம்? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்மளோட அந்த கனெக்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிக்கும். ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட இன்னர் ரிஃப்ளெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் growth, அப்புறம் பார்த்தீங்கன்னா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்ம என்ன பர்பஸ்க்கு நம்ம வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு, இதெல்லாமே வந்து கிளியர் கட்டா நம்மளுக்கு தெரியும். போக போக எடுத்த உடனே தெரிஞ்சிடாது. அது பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் சொல்ற மாரி, நம்ம கரெக்ட்டா கன்டினியூஸா 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் இந்த மாரி போம்போது தான் நம்மளுக்கு வந்து அதோட அவுட்புட் தெரியும். ஏன்னா வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, "பொறுத்தார் பூமி ஆழ்வார்" சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து சும்மா ஒரு 3 நாள் பண்ணிட்டு, "ஐயோ! ஒண்ணுமே இல்லையே, எனக்கு இந்த மெடிடேஷன் வேஸ்ட்ன்னு" சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தன் வந்து ஒரு 6 மந்த்ஸ் பண்ணியிருப்பான். ஆனா, அவனும் வந்து விடாமுயற்சியா பண்ணிட்டு இருப்பான். கண்டிப்பா அவனுக்கு 7த் மந்த்ல அதோட பலன் கிடைக்கும். ஸோ, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஸோ, அடுத்தது பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ், அஃபர்மேஷன்ஸ். நம்ம எழுதி எழுதி பார்க்குறோம் சொன்னீங்களா? பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். மை டீம் காட் த அவார்ட் ஃபார் திஸ் மந்த். ஸோ, ஐ அம் த பெஸ்ட் டீம் லீடர். ஐ அம் த பெஸ்ட் மேனேஜர். ஸோ, இந்த மாரி பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம எழுதி 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 பழகலாம். நெனச்சு பார்க்கலாம். விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல சில டைம் நம்ம வாயில சொல்லிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோன்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம வாயில ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ காலையில, மத்தியானம், நைட்டு படுக்கும்போது அந்த மாரி. ஸோ நம்மளுக்குன்னு பர்சனல் அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி, அத வந்து நம்ம கோல்ஸோட இது அத இன்டர்லிங்க் பண்ணிட்டு, அத நம்ம ரெகுலரா சொல்லி ரிப்பீட் பண்ணி பாசிட்டிவா கொண்டு போலாம். ஸோ மெடிடேஷன் திருப்பி அங்க தான் வருது. டெய்லி ரொட்டீன்ஸ்ல மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிசஸ். ஸோ இந்த மாரி பண்ணும்போது நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஸோ போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஆத்தர் இந்த இடத்துல. ஸோ இப்ப விஷுவலைசேஷன் டெக்னிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாரி நம்ம என்னென்ன கோல் மேப்பிங் பண்ணியிருக்கோம், விஷன் போர்ட்ஸ் இந்த மாரி பார்க்கறது தான் இத ரெகுலர் பிராக்டிஸா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட விஷுவலைசேஷன பாசிட்டிவ் எமோஷன்ஸோட பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இம்பாக்ட் அண்ட் லெகசி, இந்த மரபு இது வந்து இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட செல்ஃப் ஹெல்ப், மெட்டாபிசிக்கல் ஃபீல்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம விடாம பண்ணும்போது இது வந்து ஒரு தனிநபரோ இல்ல குரூப் ஆஃப் பீப்புளோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை, அந்த பொட்டன்ஷியல் அதை வந்து வெளியில கொண்டு வந்து அவங்களோட கனவுகள் அதை வந்து சக்சஸா வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனி ஃபவுண்ட் சக்சஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் பை அப்ளைங் த பிரின்சிபல்ஸ். இவர் சொன்ன பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த லைஃப் பியாண்ட் லிமிட்ஸ் புக்ல இருந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வராரு இந்த இடத்துல.
ஸோ இங்கே டெஸ்டிமோனிஸ் இது ஜஸ்ட் நியூமரஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். அது பின்னாடி வருது. ஸோ இண்டிவிஜுவலோட அவங்களோட மோசமான லைஃப்பை சூப்பர் லைஃபாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண வச்சிருக்கேன். எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சாங்களோ, இம்பாசிபிள் எதெல்லாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் பாசிபிளா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் திங்கிங், அப்புறம் வந்து மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரோக்ராம், இந்த கனெக்ட் பண்றது இதெல்லாம் பண்ணி நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஜஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. ஸோ இண்டிவிஜுவலுக்கு எப்படி எப்படி வந்து அவங்க லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜான் கேரியர்னு ஜான் ஒருத்தர். ஸோ அவர் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஜாப்ல டெட் எண்ட்ல மாட்டிட்டு ரொம்ப அவருக்கு ஹாப்பினஸ் இல்லாமல் அன்மோட்டிவேட்டடாக இருந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன், அவர் செல்ஃபாக பண்ணுறது, அப்புறம் ஆஃபீஸில் பண்ணுறது, விஷுவலைசேஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவரோட இதில் அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொசிஷன் கிடைச்சிது. சேலரியில இன்க்ரீஸ் கிடைச்சது. அதே மாதிரி இதை வந்து அவர் வந்து இந்த விஷுவலைசேஷன் அஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு. இந்த புக்கை படித்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி. அப்புறம் சாரா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், இந்த பிபி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்தது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு, அப்புறம் மெடிடேஷன், பாசிட்டிவ் திங்கிங் டெய்லி பண்ணி 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 அவங்க பண்ணி அவங்களுடைய ஹெல்த்தில் ட்ரமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ அவங்க வந்து ரொம்ப இப்போ வந்து நல்லா வந்து டைமுக்கும் தூங்குறாங்க, நல்லா தூக்கம் வருது, ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர்லாம் வந்து நார்மலாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களோட ஃபிசிக்கல் லைஃப், அவங்க ஹெல்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிள். ஸோ இது இப்போ வந்து மைக்கேல், இவர் ஃபினான்ஷியலாக இதே மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தார். அவரும் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அவர் கோல் செட்டிங் பண்ணி அஃபர்மேஷன்ஸ் பண்ணி விஷுவலைசேஷன்லாம் பண்ணி நல்லா பாசிட்டிவாக வந்தார். லிசா, அவங்க பர்சனல் இதில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவங்க வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து அவங்களோட பிலீஃப்ஸ் எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவங்களே வந்து டவுட் பட்டுப்பாங்க. தன்னால் முடியுமா முடியாதா இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் இந்த இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்க லைஃப்பில் வந்து பர்சனலில் ரொம்ப சிக்னிஃபிகன்ட் க்ரோத் ஆனாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சது. அவங்களுக்கு க்ளோஸ்டுன்னு நினச்ச டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. ஸோ அவங்களோட கோல்ஸு, அவங்களோட ப்ரீவியஸ் தாட்ல எது முடியாதுன்னு நினைச்சாங்களோ எல்லாத்தையும் வந்து நல்லபடி முடிச்சு காமிச்சாங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணவங்க. ஸோ இவர் டேவிட், அவர் அகாடமிக்லையும், அப்புறம் எமிலி ரிலேஷன்ஷிப்ல நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இவர் வந்து அத்லெட்டிக் டாம் சொல்லிட்டு. ஸோ அவருக்கு அந்த அத்லெட்ல நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அப்புறமா அவரும் சக்ஸஸாக இருந்து வெளியில் பாசிட்டிவாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணா, அவர் வந்து ஆனாஸ், அவங்க வந்து ஆர்ட் ஆர்ட் இவங்க டீச்சர். அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து இதை அவங்க லைஃப்பில் இது பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நிறைய எக்ஸிபிஷன்லாம் வச்சுட்டு அவங்களோட ஹார்ட் எக்ஸிபிஷனில் வந்து அந்த டிராயிங் எக்ஸிபிஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. நிறைய கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்தது. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து அதாவது வந்து இப்போ புக்ஸ்ல இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஒர்க்கிங் பர்சனல்ல நம்ம ஒரு சுப்பீரியரா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் சுப்பீரியரோ இல்லைனா வந்து இப்போ ஆஃபீஸில் சுப்பீரியரா எப்படி நம்ம டீம் வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன். ஸோ என்கரேஜிங் அதர்ஸ் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ராபர்ட் பி ஸ்டோன். ஸோ ஹார்னஸிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இங்கே நம்ம டீம் கிட்ட சக்ஸஸ் ஆகணும்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம டீம் மெம்பர்ஸை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுத்தோடனே நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா கொண்டு போய் அவங்கள வந்து பொறுமையா தட்டி கொடுத்து வேலை வாங்கி மேலே கொண்டு வரணும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை. ஸோ எடுத்த உடனே வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி திட்டி பண்ணா ஒண்ணுமே இல்லை. அவங்க ஆல்ரெடி டவுனா இருக்காங்க, அவங்க இன்னும் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட என்ன வீக்னஸ் என்ன, அவங்களோட பாசிட்டிவ் என்ன, அதை வந்து நம்ம ஆஸ் அ சுப்பீரியர் ஐடென்டிஃபை பண்ணி பாசிட்டிவா எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நெகட்டிவ்ஸ் இருக்கும், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நெகட்டிவ்ஸ் எப்படி நம்ம ஃபீட்பேக் கொடுத்து கம்மி பண்ணி அவங்களோட ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் அவங்க ஷைன் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்ம ஆஸ் எ சுப்பீரியரா நல்லா கொண்டு போகணும். ஸோ விஷுவலைசேஷன் சக்ஸஸ் அதையும் நம்ம டீமுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்ம டீம்ல வந்து இந்த மந்த் இந்த ஸ்கோர் இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி வருவோம். ஸோ இப்போ நம்ம பேன் இண்டியா காம்படிஷனுக்கு போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், நம்ம வந்து இப்போ வந்து பேன் இண்டியா லெவலில் போகிறோம், இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் போகிறோம், ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து மெடல் அடித்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் சக்ஸஸாக வருவோம் அப்படி நினச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா வந்து நம்ம என்ன சின்ன வயசில் விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு பெரிய மரமாக வந்து நிற்கும். ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட சின்ன பசங்க கிட்டலாம் இப்போதுலேருந்தே நம்ம வந்து கொண்டு போகணும். ஏன்னா இப்போ இந்த புக் ரிவ்யூவில் நிறைய பேர் வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணி 14 இயர்ஸ், 17 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7 இயர்ஸ் சேவாலையில் இன்னைக்கு டீச்சர்ஸ், அடுத்தடுத்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்களாம் தான் வந்து நம்மளாம் தான் வந்து இதை கீழ் லெவலில் நம்ம சேவாலயா மட்டும் இல்லை, சேவாலயா தவிர வெளியில நம்ம வீட்லயோ நம்மளுடைய சுற்றுப்புறம் இருக்கிற எல்லா மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் நல்ல விஷயங்களை கொண்டு போகணும்.
ஸோ அதை வந்து இன்னைக்கு நான் சொல்றதுக்கு நான் ரொம்ப இங்க பெருமைப்பட்டிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் நம்மளை சுத்தி வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, இல்லை வெளியில போறோம், ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட், அதாவது வந்து ஒரு மீட்டிங்ஸ் போறோம்னா அந்த என்விரான்மெண்ட்டே பாசிட்டிவா நம்ம எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பார்க்கணும். அதாவது என்னடா கடமைக்குன்னு போயிட்டு அங்கே ஏனோ தானே இருந்துட்டு அப்படியே கம்னு இருந்துட்டு வரல ஒன்றும் யூஸ் இல்லை. அங்கே நல்லா கலகலன்னு வச்சுட்டு அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் மாறுவாங்க. 4 பேரை பார்த்து 40 பேர், நாளைக்கு 40 400 ஆகும், 400 4 லட்சம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரணும். டீமை நல்லா என்கரேஜ் பண்ணி எஃபோர்ட், இனோவேஷன்ஸ் புதுசா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து அதுல வந்து நம்ம நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். நம்ம வந்து நல்லதை எடுத்துட்டு கெட்டதை வந்து அப்படியே இங்க பாலிஷா சொல்லிடணும், அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, மோட்டிவேட் தான் பண்ணணும். ஸோ அது பார்த்துக்கணும். அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்களுக்கான சக்திகள் எது, அவங்களுக்கான பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி கொண்டு போகலாம். ஸோ நம்ம டீம்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த வீக்கா இருக்க 3 பேர் தான். ஏன்னா அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து ஆல்ரெடி டாப்பா இருப்பாங்க. அந்த டாப்பா இருக்கவங்களே எதுல டாப்ல இருக்காங்க, அவங்க வந்து எப்படி அவங்க 1, 2 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு சொன்னா அவங்க சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க தான் அடுத்தது சூப்பர் பவர் மாதிரி மேல போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அவங்களோட ஃபோக்கஸ் கம்மியா இருக்கலாம். பாக்கி இருக்கிற 5 பேர்ல 2 பேர் ஆவரேஜா இருப்பான், 3 பேர் வந்து லோல இருப்பாங்க. அந்த 2 பேரையும் 3 பேரை தான் நம்ம வந்து தட்டி கொடுத்து அவங்கள மேல கொண்டு வரணும். ஸோ அது அப்பதான் நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவ் பாஸ், இல்லைன்னா ஒரு எஃபெக்டிவ் பர்சன், இல்லை சுப்பீரியர் அந்த இடத்துல நம்ம வரோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போறது ஒரு விஷயம். நம்ம கூட இருக்கவங்க எத்தனை பேரை நம்ம மேல கொண்டு வரோமோ அப்பதான் சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் த லைஃப். லெட் இட் பி இன் ப்ரொஃபஷனல் ஆர் இன் அன் அஃபிஷியல் ஆர் இன் ஆஃபீஸ். ஸோ அடுத்தது எம்பவர்மெண்ட் த்ரூ அட்டானமி. ஸோ டெலிகேட் வித் ட்ரஸ்ட். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் மேலே வந்து கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் வைங்க. வச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. இன்னும் ஃபுல்லாக நம்புங்க. அவங்கள பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் கொடுங்க. எல்லா டாஸ்க்குமே கரெக்டாக பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 டாஸ்க் கொடுக்கணும், 5 டாஸ்க் பண்ணுவாங்க. 3 டாஸ்க் வந்து தப்பு நடக்கலாம், 2 டாஸ்க் வந்து நடுவில் நிற்கலாம். ஸோ அது தப்பு நடக்கிற டாஸ்க் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அவங்கள தட்டி கொடுத்துட்டு அடுத்த வாட்டி இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா பழக தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓவராலாக அந்த நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது 10 டாஸ்க்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி டெலிகேட் த ட்ரஸ்ட். அப்புறம் வந்து என்கரேஜ் இனிஷியேட்டிவ்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. டீம் மெம்பர்ஸ்குள்ள அந்த ஃப்ரீனஸ் கிரியேட் பண்ணிட்டு நியூ ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணி வெளியில் எப்படி நம்ம வந்து நம்ம டீம் வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போகலான்னு. ப்ரொமோட்டிங் கண்டினியூஸ் க்ரோத், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டு. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸை வந்து நம்ம நிறைய லேர்னிங்ஸ், நிறைய ட்ரைனிங்ஸ் பண்ணுறோம். அது எப்படி அவங்க லேர்ன் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா, டெவலப் ஆகிறாங்களா இல்லையா. ஸோ அவங்க க்ரோத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம ஒர்க் ஷாப்ஸு, மென்டரிங், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கான ப்ராப்பர் கோல் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம. ஸோ அதை வந்து ப்ரொஃபஷனலாகவும் தனியாக வச்சுட்டு பர்சனலாகவும் அவங்கள வந்து தனியாக வச்சுக்க சொல்லணும். ஸோ பர்சனலாக அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து ட்ராக் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நம்மளால முடிஞ்சால் சொல்லலாம், இல்லைனா அதை பற்றி பர்சனல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஸோ ப்ரொஃபஷனலில் நம்ம எப்படி கொண்டு போகிறோம், எப்படி இன்புட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து ஸ்டோன் அந்த ஆத்தர் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்கிறாரு, இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாரு. இது மெயினாக முக்கியமானது கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ ஆக்டிவ் லிஸ்னிங், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். நம்ம மக்கள் சில பேர் டென்ஷனில் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்டிவ் லிஸ்னிங், அவங்க சொல்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இல்லைனா அதுக்கு அப்ரூவல்ஸ் தேவையா, இல்லைனா என்ன வேணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம டீம் மக்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை வந்து அவங்க வரும்போது இருந்தே நம்ம வந்து அதை நம்ம அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஏற்றுற மாதிரி ஏற்றிடணும் அதை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணுறோம், ட்ரஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல்லையும் நம்ம மேனேஜ்மெண்ட்லேயும் கிளியராக சொல்லிடணும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணணும். ஸோ அப்புறம் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Constructive feedback that focus on growth and improvement of rather than criticism. This help team members feel supported in their development. நிறைய இடத்துல வந்து நம்ம நிறைய இடத்துல போட்டு வச்சிருக்கோம், ஃபீட்பேக் கொடுக்கணும், 1-to-1 ஃபீட்பேக் பண்ணணும், அப்புறம் டீம் ஃபீட்பேக் பண்ணணும், நிறைய சொல்றோம். சில இடத்துல பண்றோம், பட் சில இடத்துல டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நம்மளே வந்து அதை வந்து டைல்யூட் பண்றோம். ஆனா சில இடத்துல பண்றோம், பட் ஆனா அது பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து ஒரு வேலை நல்லா நல்லா பண்ணுனா அந்த டீம் நல்லா பண்ணிட்டாங்க எல்லாமே வரும். ஏதாவது ஒரு வேலை வந்து தப்பாயிடுச்சுன்னா அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அந்த ஃபீட்பேக் குடுத்தா தான் அந்த வேலை அடுத்த வாட்டி வந்து தப்பே ஆகாது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் எதுவுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 2 வருஷம், 3 வருஷம் ஃபீட்பேக்கே குடுக்காத ஆல் ஆஃப் சடன் வந்து நம்ம மீட்டிங் போட்டு குடுத்துட்டு இந்த டீம் வந்து மோசமா பண்ணிச்சு. வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் குடுத்துருக்கோம்னா,
அந்த கன்சிஸ்டன்ட் ஃபீட்பேக் வேணும். மந்த்லி ஃபீட்பேக் வேணும். குவார்ட்டர்லி ஃபீட்பேக் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த டீம்ல அந்த ஒருத்தரோ 2 பேரோ அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அது புரியணும். அது புரிஞ்சாதான் அடுத்த டைம் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த டீம் அவங்களுக்கு ஒன் டு ஒன் எது ஒன் டு ஒன் அட்ரஸ் பண்ணுமோ அதை அட்ரஸ் பண்ணும். சிலது டீம் மீட்டிங்ல வச்சு பண்ணணும்னா பண்ணணும். ஏன் சிலது டீம் மீட்டிங்ல வச்சு பண்ணும்போது அந்த தப்பு மத்தவங்க பண்ணாத இருப்பாங்க. அந்த 10 பேர்ல அந்த 2 பேர் பண்ண தப்பு. அதே டைம்ல அந்த 2 பேர் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். அவங்களுடைய மைண்ட் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். அது பாசிட்டிவா சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒன் டு ஒன்னு நம்ம ரெகுலரா கொடுக்கணும். குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி கொடுக்கணும். அதே மாதிரி மந்த்லி அது நல்லதோ கெட்டதோ அது ஒரு மீட்டிங் போட்டு கரெக்டா கிளியரா கம்யூனிகேட் பண்ணி எடுத்துட்டு போகணும். அடுத்தது இன்னும் ட்ராக்கிங் மெக்கானிசம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அடுத்தது நம்ம பார்த்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் மைண்ட் பாடி கனெக்ஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ இது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ப்ரொமோட் ப்ராக்டிசஸ் த ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், மெடிடேஷன், அப்புறம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்றோம். நம்ம என்னன்னா ஒரு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம டீச்சர் சொல்லிட்டாங்க, நம்ம வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணுவோம். காலையில எழுந்து மெடிடேஷன் பண்ணுவோம். 4வது நாள் விட்டு போயிட்டு எழுந்து டீ குடிச்சுட்டு நம்ம பாட்டி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவோம் எல்லாரும்? என்ன பண்றீங்க? காலையில எழுந்த உடனே கையை பார்க்குறீங்களோ இல்லையோ எழுந்து மொபைலை பார்த்துறீங்க. மொபைலில் எத்தனை மெசேஜ் வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் எத்தனை லைக்ஸ் போட்டிருக்கான் நேற்று. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஐயோ உங்கள் ஸ்கூலில் இருக்கட்டும், பாய்ஸ் எத்தனை போட்டிருக்காங்க, கேர்ள்ஸ் எத்தனை போட்டிருக்காங்க, காலேஜ்லன்னா என்ன சேட்டு, என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன காமெடி வந்திருக்கு, எந்த படம் ரிலீஸ் ஆகுது, இதுதான் எழுந்தோடனே நம்ம பார்க்குறோம். பெட்லேருந்து 6 மணிக்கு எழுந்திக்கிறதே பெரிய விஷயம் நீங்களாம். ஆனால் எழுந்து என்ன பண்ணுறீங்க? எழுந்து போய் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். நம்ம நாட்டு நடப்பில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. எழுந்து மொபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். பேப்பர் கூட இப்போ யாரும் பார்க்கறது இல்லை. பேப்பர் வாங்கலாம் வேஸ்ட். ஹிந்து வீட்டுக்கு தினமலர்லாம் நிறைய வாங்குறது. அந்த பேப்பர்லாம் என்ன ஆகுதுன்னா எடுத்து காயலாங்கடைக்கு தான் போகுது. யாரும் படிக்கிறது இல்லை. வீட்டில் அவங்க அப்பா அம்மா வயசானவங்க இருப்பாங்க, அவங்க எடுத்து படிப்பாங்க. அவங்க படிக்கிறவங்களே என்ன சொல்றோம், கால் மேல கால் போட்டு எழுந்து நீ பேப்பர் படிக்கிற என்ன பண்றேன்னு சில பசங்க கேள்வி கேட்கறாங்க. இப்படியும் சில டைப் ஆஃப் பசங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம தான் வர வச்சுக்கிறோம். ஸோ நம்ம எழுந்துச்சுன்னா ஒரு 1/2 அன் அவர் நல்லா மைண்டை ரிலாக்ஸா வைங்க. எதுவுமே பண்ணாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. இல்ல உங்களால முடியலையா, மேல போய் மாடி இருந்ததுன்னா வெளியில இருந்து ஒரு வாக் போயிட்டு வாங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வாக் போயிட்டு வாங்க. எதை பத்தி நினைக்காதீங்க. அந்த போனை தொடாதீங்க. போனை வந்து தயவு செஞ்சு தொடாதீங்க. போனை வந்து ஓரமா வச்சிருங்க. அப்புறமா ஒரு 8 o'clock மேல நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு 7:30 8க்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன்லாம் போடணும். அதெல்லாம் நான் போட வேணாம்னு சொல்லல. அதெல்லாமும் முக்கியம். சேவாலையில நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த டைம்ல நம்ம பண்ணிக்கலாம். சேர்ந்த உடனே இதெல்லாம் பண்ணா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலையை 10 மணி நேரத்துல முடிக்கணும்னா 14 மணி நேரம் 15 மணி நேரம் எடுத்துட்டு போறோம். ஸோ நம்ம மைண்டை பாடியை நம்ம கூலா வச்சு கொண்டு போனா அந்த வேலையை நம்ம 8 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து நானும் தான் சில இடத்துல இருக்கேன். இந்த வேலை பண்ணோம், இவ்வளோ பண்ணோம், நிறைய பண்ணோம்னு சொல்லியிருக்கோம். பட் ஏன் அந்த மாதிரி போச்சுன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், டென்ஷன், நிறைய நம்ம வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம், மைண்ட்ல ஒன்று போயிட்டு இருக்கோம். அவங்க என்ன கேட்பாங்க, இவங்க என்ன கேட்பாங்க, என்ன பதில் சொல்றதுன்னா எப்பயுமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். யாருக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து தப்பு பண்ணல. பட் ஆனா வந்து வேலை நடந்ததுக்கு கரெக்டான பதில் சொல்லணும். நடக்கலனாலும் அதுக்கு என்ன பதில் கரெக்டா சொல்லணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உள்ள விட்டனா டோட்டலா நம்ம லைஃப்ல பிரச்சனை வந்துடும். வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தேவையில்லாம அண்ணன் தங்கச்சியோட சண்டை, கல்யாணம் இருந்தால் ஒய்ஃப் கூட தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்டு, இதெல்லாம் தேவையில்லாம வரும். இதெல்லாம் தான் ரீசன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் நீங்க போய் பெரிய இதெல்லாம் கிடையாது, ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. மைண்ட்ஃபுல்னஸ் செஷன் அட்டன் பண்ணணும், இல்லை மெடிடேஷன் கற்றுக்கணும்னு ஒரு 15 மினிட்ஸ் கம்முன்னு உங்க ரூம்ல ஓரமா உட்காந்து கண்ணை மூட்டு 15 மினிட்ஸ் டெய்லி ஒரு தியானம் பண்ணுங்க. அதே நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 1 மந்த் பண்ணுங்களேன், உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியும். நீங்க வந்து அப்ப நீங்க எங்க இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, அப்ப சொல்லுவீங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ என்கரேஜ் ஹெல்த்தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ரெகக்னைஸ் தட் வெல் ரெஸ்டட் அண்ட் ஹாப்பி எம்ப்ளாயிஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ் அண்ட் எங்கேஜ். ஸோ நம்ம ஆஃபீஸ்லயும் சரி, நம்மளுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் ஒரு டீம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டீமுக்கு அவங்களால பண்ண முடிஞ்ச ஒர்க்கை கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒர்க்கை திணிக்க கூடாது. அந்த ஒர்க்கை கொடுத்துட்டு அந்த ஒர்க்கை எப்படி அவங்க பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அது ஒரு வாட்டி கற்றுக் கொடுக்கலாம், 2 வாட்டி 3 வாட்டி கூட கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக் கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். பண்ணலன்னா அடுத்தது அவங்களுக்கு எப்படி ரீட்ரைனிங் போடணும், என்ன மாதிரி போடணும், இதெல்லாம் பண்ணணும். ஸோ அவங்க ஆஃபீஸோட ஒர்க்கும் அவங்களோட பர்சனல் இதுவும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அது அவங்களோட பாஸ் மேனேஜ்மெண்ட் அதை என்ஷூர் பண்ணிட்டு நல்லபடி கொண்டு போகணும். ப்ராக்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் இப்போ நான் சொன்னது தான். டீம் அஃபர்மேஷன் செஷன்ஸ், மீட்டிங்ஸ் வச்சு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லி சக்ஸஸ் விஷுவலைசேஷன் டெக்னிக்லாம் டீமுக்கு சொல்லி கொண்டு வருது. ரெகக்னேஷன் பண்ணும், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். நம்ம வந்து அவங்க மந்த்லி அவங்க டீம்ல யார் யார் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் டாப்பர், இல்லை குவாலிட்டியில் டாப்பர், ப்ரொடக்ஷன் டாப்பர்னா 20 பேர்ல நீங்கள் 3 பேர் டாப்பர் ஒரு சின்ன ஒரு சாக்லேட் பென் அவங்க டீமுக்குள்ள பண்றது. அதே மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் வச்சு ஒரு 6 மந்த்ஸ் அந்த நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். சொல்றேன், இந்த மாதிரிலாம் கொண்டு போகணும்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அட்டானமி இன் ப்ராஜெக்ட்ஸ், அலோ டீம் மெம்பர்ஸ் டு டேக் லீட் ரோல்ஸ். ஸோ அவங்கள முன்னிருந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இம்ப்ளிமெண்டேஷன் டு ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எண்டு வரைக்கும் அவங்கள நம்பி நம்ம கொடுத்து போகணும்.
எங்கேயாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணணும், நம்ம பேக் சைட்ல இருந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அதே மாதிரி இன்னோவேட்டிவ் திங்ஸ், நிறைய டிசிஷன் மேக்கிங்ஸ் வந்து அவங்க எடுக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து நம்மள கேட்டேன்னா சார் நாங்கள் செக் பண்ணி சொல்கிறேன், இல்லைன்னா வந்து அவர் நம்ம பாஸ் வந்து அவங்க பாஸ் செக் பண்ணி சொல்கிறேன், இல்லை நம்ம டீம்லேயே இப்போ சில இடத்துல ஸ்கூலில் டீச்சர்ஸ் நான் பிரின்சிபலை கேட்கணும். சில டிசிஷன்ஸ் முக்கியம் தான், நம்ம ஹெச்ஓடி கிட்ட கேட்டு சொல்லலாம். சில டிசிஷன்ஸ் உங்களால் எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஹெச்ஓடி கிட்ட சொன்னால் அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதில் ஏதாவது அவங்க ஃபீட்பேக் சொன்னாங்கன்னா அது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கொண்டு போகணும். ஸோ பர்சனல் டெவலப்மெண்ட் பிளான்ஸு ப்ரோக்ராம்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான இதை வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறது, அதே மாதிரி சில டைம் வெளியில் கூட்டு போகிறது, அவுட்டிங், இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணிக்கணும். ஃபீட்பேக் லூப்ஸு, ஸோ அது ரெகுலர் ஃபீட்பேக்ஸ் பண்ணணும், அதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் சொன்னதை இங்கே போட்டிருக்கோம் அந்த ஸ்லைடில் ஆத்தர் சொல்லியிருக்கார். ஸோ மெயினாக என்கரேஜ் பண்ணி பீப்புளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனாலே நம்மளுடைய க்ரோத், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்து நல்லபடி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே லைஃப் பியாண்ட் லிமிட்ஸில் இந்த இதில் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது இந்த இதுலயே வருது, இன்டர்பிரட்டிங் த ஸ்டேட்மெண்ட் இன் கான்டெக்ஸ்ட், அந்த பவர் ஆஃப் சாய்ஸ், டிசிசிவ் ஆக்ஷன், அவேர்னஸ், இன்சைட். ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற எனர்ஜியை எப்படி வெளியில கொண்டு வரணும், ஸோ நம்ம எப்படி வந்து கரெக்டான பட்டனை புஷ் பண்ணி எப்படி நம்மளோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போகணும்லாம் இங்க லூஃபோன்னு அவரோட பிலாசபியில சொல்லியிருக்காரு. எம்பாரசிங் சேஞ்ச், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இருக்கு. ஸோ நம்ம எப்படி அந்த மாற்றத்தை தழுவி கொண்டு போக போறோம், புது பிகினிங்ஸ் எப்படி ஆரம்பிக்க போறோம், நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்க க்ரோத் எப்படி கொண்டு வர போறோம், அப்புறம் இந்த கரண்ட் மொமெண்ட் எப்படி நம்ம லீவ் பண்ண போறோம், அவேக்கிங். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி டிராவல் பண்ண போறோம், நம்மளுடைய டீப்பர் தாட்ஸ், ட்ரூத்ஸ் என்ன இருக்கு, லைஃப் எதனால எதுக்கு பிறந்தோம், நம்மளுடைய இது எங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்திலாம் இங்க சொல்லியிருக்கு. இது மைண்ட்ஃபுல் டிசிஷன் மேக்கிங், அப்புறம் வந்து நம்ம சேஞ்ச் எப்படி எடுத்துக்கிறது, இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் செல்ஃப் டிஸ்கவரி, ப்ராக்டிக்கல் மைண்ட்ஃபுல்னஸ், இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆத்தர். இது வந்து மெயினா வந்து என்ன சொல்ல வரோம்னா, இங்க வந்து நம்ம வந்து நம்மளோட வேர்ட்ஸ வச்சு எப்படி நம்ம வந்து மத்தவங்கள வந்து பூஸ்ட் பண்ண போறோம். ஸோ குட் அண்ட் பேட் வேர்ட்ஸ் யூசேஜ் இன் த லைஃப்ன்னு சொல்லிட்டு, எ கேர்லெஸ் வேர்ட் மே கிண்டில் ஸ்ட்ரைஃப். அதாவது நம்ம ஏனோ தானோன்னு சொல்ற வார்த்தை வந்து சண்டை சச்சரவு எதிர்ல இருக்கவங்கள கொண்டு வந்துரும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவா யூஸ் பண்ணணும். க்ரூயல் வேர்ட் மே ரேக் எ லைஃப். ஒரு வாழ்க்கையை அழிச்சிரும் நம்ம க்ரூயலா பேசணும்னா. ஸோ பெட்டர் வேர்ட் மே ஹேட் இன்ஸ்டில். கசப்பான வெறுப்பை தூண்டுகிறது. நம்ம பேசுற வார்த்தையால எதிரில இருக்கவங்களுக்கும் நம்மளுக்குமே வந்து அந்த குரூப்ல இருக்கவங்களும் கசப்பான ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள, "ஏன் என்னடா இவன் இப்படி இருக்கான்? எப்ப பாரு மீட்டிங் போடுறான். இந்த மாரி பண்றான்." நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்க மாட்றான். நம்ம மனசுலயே சொல்லுவோம். ஏன்னா நம்ம சில பேர் எதிரில சொல்லுவாங்க பாஸ்க்கு முன்னாடி. சில பேர் சொல்ல மாட்டாங்க. மனசுல யோசிச்சுன்னு இருப்பாங்க. அப்புறம் தனியா பேசுவாங்க. ஸோ நம்ம சபையில பேசினாலும், தனியா பேசினாலும் the usage of words should be taken care. Brutal word may even kill. மிருகத்தனமான வார்த்தைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கிரேஷியஸ் வேர்ட் மே ஸ்மூத் த வே. அருளாளர் அந்த பொறுமையா அந்த இது சொல்றது, அந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா சொல்லணும். நம்ம டீம் கிட்ட சொல்லும் போதோ, இல்ல நம்ம வீட்ல வந்து நம்ம ஒண்ணு போய் ஒரு ஒய்ஃப் கிட்ட சொல்றோம், இல்ல அம்மா கிட்ட சொல்லும்போது சந்தோஷமா சொல்லணும். அதை விட்டு நம்ம எங்க சில டைம் சந்தோஷமா இருக்கும், சில டைம் ஆஃபீஸ் டென்ஷனை வீட்ல காட்டுவோம், வீட்டு டென்ஷனை அது வீட்ல டென்ஷன் ஆஃபீஸ் வராது, ஆஃபீஸ் டென்ஷனை வீட்ல காமிச்சிரும். ஸோ அது மாதிரி நம்ம என்னன்னா ஆஃபீஸோட வேலையை வீட்டுக்குள்ள போகும்போது வெளியில நம்ம விட்டுட்டு நம்ம அந்த தாட்ஸ் எல்லாம் வெளியில ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போயிடும். அதுமாதிரி வீட்டோட டென்ஷன் ஏதாவது இருந்தால் அது வீட்ல இருந்து வெளில வரும்போது ஆஃபீஸ்க்கு கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக கொண்டு போக முடியும். அப்புறம் சரியான நேரத்தில், டைம்லி வேர்ட் மீ லெஸ் ஸ்ட்ரெஸ். சரியான நேரத்தில் நம்ம அந்த எந்த வேர்ட் யூஸ் பண்றோமோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இது கம்மி பண்ணுவோம். அப்புறம் இந்த லவ்விங் வேர்ட் மே ஹீல் அண்ட் பிளஸ். ஸோ அன்பா நம்ம சொல்றது நிறைய விஷயத்த நம்ம வந்து ஆஷாஸ், அதாவது வந்து கோவப்பட்டு சொல்லலாம். கோவப்பட்டு சொல்லும்போது அந்த டைம்ல அவங்க கேட்டுப்பாங்க. கேட்டு நான் இவர் கோவப்பட்டுட்டே இருக்காரு, நம்ம சுச்சுவேஷன் சில டைம்ல புரிஞ்சுக்கிறாரு, புரிய மாட்டாரு. அதே கொஞ்சம் ஒன்று முதுகுல தட்டி கொடுத்து உங்ககிட்ட உங்க பசங்களோ சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸோ சரி, இல்லை உங்க நம்ம டீம்ல இருக்கவங்களோ சரி, தட்டி கொடுத்து ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன், சூப்பரா கொண்டு போகலாம். அதாவது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா கூட, இந்த விஷயம் இப்படி பண்ணியிருக்கீங்க, தேவையான இடத்துல ஹெல்ப்பும் பண்றோம். சில இடத்துல ஹெல்ப் பண்ணலன்னு இல்ல, ஹெல்ப்பும் பண்றோம். சில இடத்துல அந்த ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு வேர்ட் குட் ஜாப். நீங்க நல்லா பண்ணீங்க பாஸ், எக்ஸலென்ட்டா பண்றீங்க டீம். இந்த மாதிரி அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர முதுகுல தட்டி குடுத்து, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லி பாருங்களேன். உங்க டீம் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. எந்த வேலையா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சார், நம்ம பார்த்துக்கலாம் மேடம். அது ஸ்கூலா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாரி பாருங்க. ஸோ இப்ப நம்மளோட இந்த பாசிட்டிவ் திங்கிங்க எப்படி இப்ப நம்ம பர்சனலா வந்து நம்ம வந்து ஆ இப்படி திங்க் பண்ணலாம். நம்ம வந்து நல்லா வீடு கட்டணும். இப்ப வந்து நல்லா நம்ம வந்து நெறைய பேருக்கு இப்ப சேவாலைல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வெளியில இருக்கவங்க நல்லா ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நல்லா பணம் வரணும்.
நம்ம சேவாலயால நம்ம லிங்க் பண்ணோம்னா சேவாலயாவோட பல நாள் கனவு நம்ம போட்டு வச்சிருக்கோம். யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து சேவாலயில வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நம்மளுக்கு ஒரு 500 ஏக்கர் இடம் கிடைச்சிருக்கு. அந்த 500 ஏக்கர்ல நம்ம பிரம்மாண்டமா பில்டிங் கட்டுறோம். எல்லா ஏழை எளிய மக்கள் வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு நம்ம கட்டுறோம். ஏன்னா இப்போ நீட் எல்லாம் வந்திருக்கு. ஒரு பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஒரு பக்கம் மெடிக்கல் காலேஜ், ஒரு பக்கம் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ எப்படி சேவாலயா, சமரேட்டன், ஷாப்பி சேவா இருக்க மாதிரி இந்த 3 என்டிட்டி மாதிரி நம்ம எஜுகேஷன்ல வந்து இப்போ ஆல்ரெடி 2300 குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த பிளான் போகணும். ஸோ அடுத்தது சேவாலயா வந்து டாப் 5ல போயிட்டு அவார்ட் வாங்குற மாதிரி பிஎம் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பெஸ்ட் என்ஜிஓ நல்லா நேர்மையா எல்லாம் பண்றாங்கன்னு ஒரு அவார்ட் வாங்குற மாதிரி நம்ம வந்து நம்ம எண்ணம் பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி கொண்டு போனோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தான். இதெல்லாம் நடக்க தான் போகுது. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் விரைவில் நடக்க தான் போகுது. பட் நம்ம என்னன்னா இப்ப இண்டிவிஜுவலா நம்ம வந்து இதெல்லாம் பிரார்த்தனை பண்றது, இந்த பாசிட்டிவ் திங்க் பண்றது, இதோட குரூப்பா பண்ணும்போது அந்த பிரேயர்ஸ்க்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கு ரொம்ப 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 பவர்ஃபுல் இது அவுட்கம் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்றோம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம வந்து நிறைய ஆண்டவங்க கிட்ட வேண்டுவோம். கண்ணை மூடி வேண்டுவோம். சில பேர் திறந்துட்டு வேண்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தூக்கத்துல வேண்டுவாங்கன்னு. ஸோ பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது, இல்லை இப்போ நம்ம ஒர்க் பண்ற இடத்துல எப்படி போகணும், இந்த மாதிரிலாம் நினச்சிக்கோங்க. ஸோ இதெல்லாமே இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ல வருது. அது மாதிரி நிறைய பேர் இப்போ ஏஞ்ச உடனே it gives me pain in the neck, she makes me sick, that's break my heart, I can't stand him her or இந்த மாதிரிலாம் எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான். இது என்ன ஆகும், இந்த மைண்டுக்கு இந்த பாடிக்கு உள்ள இருக்கிறதுக்கு தெரியாது ஆழ் மனசுக்குலாம். ஓ இவன் இது சொல்றான் போல இருக்கு, இது நல்லது போல இருக்கு, நிஜமாவே நம்மள கழுத்துல வலி கொண்டு வந்துரும். இல்ல வந்து அந்த ஹார்ட்னு சொன்னவங்க அந்த கேஸ் உள்ள ஸ்டோரியில ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. தட்ஸ் பிரேக் மை ஹார்ட். இதெல்லாம் நான் ஃபுல்லா எடுத்து போட முடியல, பாயிண்டா போட்டிருக்கேன். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம போறோம் இன்னைக்கு இப்போ டாக்டரேட்டுக்கு போறோம், கண்டெஸ்ட்டுக்கு போறோம், ஒரு பல் வலிக்கு போறோம்னா அது சரியாயிடும் நினைச்சிட்டே போங்க. ஸோ இப்படிதான் போகணும். ஐம் ஏ ஹெல்த்தி பர்சன், வெல்த் இஸ் மை சக்சஸ். ஸோ இது சொல்லும் போது கூட இந்த ஐஎம் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வி, இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் எங்க ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மெயினாக அடுத்தது வந்து நைட் ட்ரீமிங், டே ட்ரீமிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த டே ட்ரீமிங் சொல்றது நம்மளுடைய இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தான். நம்ம காலையில, மத்தியானம், நைட்டு சில டைம் நம்ம எண்ணத்துல நினைச்சிட்டே இருப்போம், நம்ம இப்படி வரணும், நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்கோம், நல்லா இருக்கும், அந்த மாதிரி ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், அதெல்லாம் டே ட்ரீமிங், நைட் ட்ரீமிங் சொல்லிட்டு நம்ம மைண்டை பத்தி இங்க சொல்லியிருப்பாரு. பிரெயின் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் 14 to 22 பல்ஸ் பர் செகண்ட் இதுவாயிட்டு இருக்கு அந்த பிரெயினோட வேவ்ஸ். ஸோ அது வந்து நம்ம இப்போ கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸா உட்காந்தனா ஒரு சேர்ல அந்த 14 to 22 செகண்ட்ஸ் வந்து 7 to 14 செகண்ட்ஸ் பர் செகண்ட்ஸ் மாறுதான். அதுதான் வந்து ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சி, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆல்ஃபா பிரெயின்ல தான் எல்லாமே நடக்குது. ஸோ மார்னிங்ல நம்ம டே ட்ரீமும் சரி, நைட்ல இருக்க நைட் ட்ரீமும் சரி. ஸோ இந்த ஆக்டிவ் பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து பீட்டான்னு சொல்றாங்க. நம்ம தூங்கும் போது அந்த பிலோ ஆல்ஃபா போகும்போது 4 to 7 பல்ஸ் அந்த பர் செகண்ட்ல போகும்போது தீட்டான்னு சொல்றாங்க. அதே அந்த பிரெயின் வந்து வேவ்ஸ் வந்து அந்த பிலோ 4 கீழே போகும்போது டெல்டான்னு சொல்றாங்க. அந்த டெல்டால தான் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். ஸோ அந்த ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது நம்மளுக்கு இன்னும் கனவுகள்லாம் வராது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, நைட்ல என்ன ஆகுதுன்னா, ட்ரீம் டெல்டாலையும் வராது, தீட்டாலையும் வராது. ஆனா நைட் டைம்ல பாத்தீங்கன்னா எவ்ரி ஹார்ல ஹாஃப் அன் அவருக்கு பிரெயினோட வேவ்ஸ் பிகம் ஃபாஸ்டர், ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி போகும்போது அது ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும்போது அப்பதான் அந்த ட்ரீம்ஸ் வருது. ஸோ அந்த பீரியாடிக் நைட் ட்ரீம்ஸ் ஹேவ் சம்திங் இன் காமன் வித் டே ட்ரீம்ஸ். நம்ம நைட்ல நம்மளுக்கு தெரியாத அந்த ட்ரீம்ஸும் சரி, அதே மாதிரி காலையில வர நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா அந்த டே ட்ரீம்ஸ்னு சொல்லிட்டு, இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடா இருக்கு. அவர் வந்து இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ் வி கால் த கிரியேட்டர். அந்த கிரியேட்டர்னு சொல்றது யூனிவர்ஸ், நேச்சர், நம்மளை படைச்சவங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சம் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம வந்து இந்த லெவலுக்கு இந்த வாழ்க்கையில நம்ம ஃபேமிலி, நம்ம ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யூனிவர்ஸ். ஸோ நம்ம வந்து மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்றோம். அடுத்தது அங்க யூனிவர்ஸ், பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ், அந்த யூனிவர்ஸோட பவரோட வந்து கண்டிப்பா நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, இன்னும் நிறுத்தும். நிறைய பேர் இதை வந்து அனுபவிச்சிருக்காங்க லைஃப்ல, பெரிய பெரிய ஆளுங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே ஆல்ஃபா பிரெயின் ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பிரெயின் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பால் கேம் ஆடும். இந்த ரைட் பிரெயினை நம்ம வந்து டியூன் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், விடை தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு விடை கொடுக்கறது, சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது, நம்ம டிவைன் எனர்ஜி அது கனெக்ட் ஆச்சுன்னா அப்புறம் ஏஞ்சலிக் எனர்ஜி அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் எடுக்கலாம். ஏன்னா ஏஞ்சல்ஸ்லாம் இருக்காங்க. சில பேர் நம்பலாம், நம்பாம இருக்கலாம். சில ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். 333, 777, 999. அதெல்லாம் சில டைம் உங்க கண்ணில் படும். ஏன் படும் நீங்க வந்து சில டைம் யோசிச்சு பார்த்துருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கோ நம்மளை சுத்தி இருக்கவங்களை பத்தி கனெக்ட் பண்றதுக்கு மெசேஜ் கொடுக்குது. நீங்க அதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து கூட நம்மளுக்கு ஹெல்ப் வரும்.
இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது சில டைம் ஹெல்ப் வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சார்ந்தவங்க இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நமக்கு நம்மளை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதெல்லாம் இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் பவரை நம்ம எழுப்பி ஸோ கொண்டு போறோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம இது வந்து இப்போ என்னன்னா எல்லாருமே வீட்டில் பண்ணுங்க. ஸோ ஏன்னா இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிட்டு 3 வாட்டி உங்களுடைய மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. சரிங்களா? தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு கண்ணை மூட்டு நீங்கள் விஷுவல் பண்ணுங்க. நல்லா ஒரு பச்சை பசேல்னு நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கோம், இல்லை கிராமத்தில் இருக்கோம், அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து யோசிங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பர்சன் வராங்க, உள்ள ரூமுக்கு வராங்க, அவங்க உங்களோட நல்லா ஹைட்டா இருக்காங்க, நல்லா ஒயிட் லைட்ல இருக்காங்க, அந்த மாதிரி உங்க எதிரில் வராங்க மாதிரி திங்க் பண்ணுங்க. ஸோ ரிப்பீட் மென்டலி 3 டைம்ஸ். இந்த மைண்ட் அளவில் மனசளவுலையும் 3 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. ஐ லவ் யூ அண்ட் நீட் யுவர் ஹெல்ப். கேளுங்க. நீங்க வந்து ஆத்மார்த்தமா கேட்கணும். ஸோ எனக்கு பண்ணாதீங்க, உங்களுக்கு பண்ணாதீங்க, பாஸ் சொல்றாங்க, வீட்டில் சொல்றாங்க பண்ணாதீங்க, நீங்களா வந்து பண்ணணும். ஸோ மென்டல் ரைஸ் இந்த டைம்ல என்ன ஆகும்னா மியூச்சுவல் எம்பாரஸ் அண்ட் மென்டலி பி ரீசீட்டர். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பை ஓப்பனிங் ஐஸ் அண்ட் இந்த அஃபர்மேஷனை எனர்ஜெட்டிக்கா ஐ எம் வைட் அவேக் அண்ட் இன் க்ளோஸ் டச் வித் த கிரியேட்டர். நான் வந்து அவேக்கா இருந்து யூனிவர்ஸ் கிரியேட்டோட நான் டச்சா இருக்கேன். இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. பண்ணும்போது கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 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 இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், நீங்க நல்லா பாடி வந்து லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா போகும். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருக்கும். பிரபஞ்சம் உங்களோடயே இருக்கும். நீங்க தைரியமா இந்த விஷயத்தையும் பண்ணலாம். தைரியமா அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே போகலாம். முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க தேவையில்ல நீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி யூனிவர்ஸ், இந்த கிரியேட்டர் இருக்காங்க. ஸோ அதை நம்புங்க. இந்த மாதிரி 4 ஃபிங்கர் தம் இப்படி பண்ணிட்டு ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணிட்டும் நம்ம ஏஞ்சலிக் எனர்ஜிஸோட ஸ்பிரிச்சுவல் இதை வந்து நம்ம உள்ள இருந்து எழுப்பலாம். ஸோ நம்ம போய் உள்ள போய் ஹெல்ப் கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காரு. கேட்கும்போது அவருக்கு வந்து கரெக்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அவருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த இடத்துக்கு போங்கன்னா அங்கே போனால் அங்கே வந்து ரேர் சினாரியோ ஃபோட்டோ கிடச்சிருக்கு. அதனால அவருக்கு அவார்டே கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு டாக்டருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அவருக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டு இந்த மாதிரி 4 ஃபிங்கர் தம் கம்யூனிகேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. நம்ம இன்னர் எனர்ஜி கனெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சது. அந்த சொல்யூஷன் மாதிரி பண்ணார். அது வந்து சக்ஸஸ். அது கரெக்டாக போயிடுச்சு. ஸோ வெரி வெரி க்ளோசர் டு ஹையர் செல்ஃப். அது வந்து குவிட் ப்ரோகோன்னு சொல்கிறாங்க அந்த இதில் புக்கில், அந்த மெத்தடுக்கு. அப்புறம் மெயினாக இது ஜஸ்ட் போட்டிருப்பேன். ஒரு ஸ்டூடெண்ட்டை லோ எஸ்டீமாக இருந்தாங்க. அவங்க வந்து டீச்சர்ஸ் கூப்பிட்டு ரொம்ப திட்டினாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பாசிட்டிவாக பண்ணி அவங்க எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி, அவங்க வந்து கிளாஸ் போயிட்டு கரெக்டாக ரெகுலராக இந்த ஸ்கோர்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண வச்சாங்க. கரெக்டாக 3 மாதத்தில் அதே ஹெட் மாஸ்டர் கால் பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி பாராட்டி அவன் டோட்டலாக மாறிட்டான், என்ன பண்ணீங்கன்னா அவங்க எதுவும் சொல்லலை. நாங்கள் ப்ராப்பராக ஃபீட்பேக் கொடுத்தோம், இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த அவனுடைய அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ், அவனுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தது மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து. அப்புறம் அவனுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, இதெல்லாமே வளர்த்து விட்டாங்க அப்பா அம்மா. அந்த எக்ஸாம்பிள். அப்புறம் ஒரு டாக், மல்டிபிள் டாக்ஸ் இருக்கும். ஒரு ட்ரைனர் வந்து எல்லா டாக் வந்து அவங்க சொல்ற பேச்சை கேட்கும். ஒரு டாக் மட்டும் கேட்காது, அது இண்டிபெண்டா இருக்கும். இவன் திட்டிகிட்டே இருப்பான். ஒரு நாள் ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தா அந்த டாக் போயிட்டு அந்த வீட்டோட அந்த எட்ஜில் பால்கனில இருந்து சன்செட்டை பார்த்து ரசிச்சு கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். அது என்ன நினைச்சுன்னு தெரியல, அந்த ஒரு இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தது. இவனும் அதை ரசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் எதிர்த்து அவன் பார்க்கறான். பார்த்த உடனே அந்த டாக் இவனை பார்க்குது, இவன் பார்க்குது. ஐயோ, இந்த டாக் வந்து நார்மல் டாக் இல்லை, இது இண்டிபெண்டன்ட் டாக், இதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நல்லா சென்ஸ் பண்ண முடியும். இந்த டாக் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே மனசளவில் நினைக்கிறான். இந்த ட்ரெயினர் நினைச்ச உடனே அந்த டாக்கு அந்த வந்து பாஸ் ஆகுது, அந்த வேவ்ஸ் பாஸ் ஆயிட்டு அடுத்த நாள்ல இருந்து இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் இவன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒபே பண்ணுது. அந்த டாக் எல்லாத்துலயுமே சாம்பியனா இருக்கு ஆல்ரெடி. இப்போ வந்து அந்த குரூப்லயுமே நல்லா மிங்கிள் ஆயிட்டு சூப்பரா இருக்கு அந்த டாக். ஸோ ஒவ்வொருத்தரோட விஷயங்கள் எப்படி நம்ம வந்து அவங்களோட போயிட்டு மிங்கிள் பண்ணிட்டு எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மென்டல் ஹவுஸ் கிளீனிங், இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீட் அண்ட் கிளீனாக வச்சுக்கணும். ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பழைய துணிகள், புக்ஸ் நிறைய சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து சில டைம் கிளீனே பண்ண முடியாது. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம டைம் இல்லை, இதெல்லாம் ரீசன் சொல்ல, நீங்கள் மைண்ட் லெவலில், மென்டல் லெவலில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்களே நினச்சிட்டு உங்கள் வீட்டில் ரேக்கில் வந்து கரெக்டாக எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க, வேஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டிங்க, இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணுங்க, எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம இருக்கிற இடத்த கரெக்டாக வச்சுட்டு பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வேவ்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து எல்லாம் நல்லதாக கொண்டு போவோம். ஆத்தர் சொல்றாரு. மெயினா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களா வேலை செய்யுங்க. ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். நாளைக்கு வந்து உங்க வீட்டில் வந்து உங்க அம்மா அப்பா திட்டுவாங்களேன்னு நீங்க ஸ்கோர் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்கோர் பண்ணா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க நல்ல வேலை கிடைச்சா உங்க ஃபேமிலி, உங்களுக்கு சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியில இருக்கவங்க ஹெல்ப் பண்ண போறீங்க.
நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க டாப்ல பர்ஃபார்மா வர போறீங்க. உங்க பாஸ் வந்து வராரே, பாஸ் வந்தோடனே எழுந்து நின்று வேலை செய்யற மாதிரிலாம் எதுவும் பாவலா பண்ண தேவையில்ல. நீங்களா இருந்து பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா அதுக்கு டைம் கேட்டு பண்ணுங்க. ஸோ மத்தவங்க சொல்லி மத்தவங்க திட்டுவாங்களேன்னு வேலை செய்யாதீங்க. லெட் இட் பி பர்சனல் ப்ரொஃபஷனல். உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். உங்ககிட்ட என்ன அவுட்புட் இருக்கு, உங்ககிட்ட என்ன எனர்ஜி இருக்கு, உங்களால என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதை கரெக்டா பண்ணுங்க. சில இடத்துல ஃபீட்பேக்கோ இல்ல லேர்னிங்ஸ் வந்ததுன்னா அதை எடுத்து கத்துட்டு நீங்களும் உங்க டீம் அது மாதிரி மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க. அதுதான் இங்க வந்து இந்த டாபிக்ல அவங்க ஆத்தர் திருப்பி சொல்றாரு. இந்த பாசிட்டிவ் திங்கிங், இந்த மெடிடேஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாம இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஸோ நம்ம மெயினா நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம எதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்? இப்ப டேலண்டா, பிசிக்கல் ஸ்கில்லா, ஹெல்த்தா, வெல்த்தா, சோஷியலா, ரொமான்ஸா, பிசினஸா, ஒர்க்கா? ஸோ ஒர்க்னா ஒர்க், ஸ்டாஃப் ரிலேஷன், டிசிஷன் மேக்கிங், ப்ராஃபிட்ஸ். நம்மளுக்கு இவ்வளவு வந்திருக்கு ஃபண்ட்ஸ், இவ்வளவு வரணும். ஸோ ஸ்டாஃபோட இன்னும் எப்படி நல்லா கொண்டு போகலாம், அவங்களை எப்படி வந்து ஸ்மூத்தா கொண்டு போகலாம், டிசிஷன்ஸ் எப்படி எடுக்கலாம், ஸோ சோஷியல் இதில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எதில் நம்மளுக்கு வேணுமோ இதை எடுத்து நம்ம ஆராய்ஞ்சு அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாரு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி இந்த ஃபியர், இந்த பயப்படாதீங்க. நம்ம லாஸ்ட் இயர் அச்சீவ் பண்ணோம், லாஸ்ட் இயர் வந்து ப்ராப்ளம் ஆச்சு, மார்க் கம்மி ஆயிடுச்சு, இந்த வாட்டி வருமா, அதை நினைக்காதீங்க. நம்ம லாஸ்ட் இயர் எப்படி இருந்தோம்னு தெரியல, இந்த வருஷம் நம்ம 100% அடிப்போம், நம்ம ஸ்கூல்ல வந்து 100% ரிசல்ட் வரும், நம்ம வந்து பசங்க வந்து நல்லா பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் பையன் வந்து கண்டிப்பா வந்து சென்டம் எடுப்பான், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த பழைய ஃபியர்ஸ், போபியாஸ் வச்சு கரண்ட் சுச்சுவேஷனை பாழாக்காதீங்க. ஸோ பழசு தூக்கி ஓரமா போடுங்க, அந்த பயத்தை தூக்கி குப்பையில போட்டுருங்க. நீங்க ஜாலியா இருங்க, ஃப்ரீயா இருங்க. நீங்க எந்த நேர்மையா இருந்தீங்கன்னா யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க உங்க விஷயத்த பொறுமையா சொல்லுங்க, ஆஷா சொல்லாதீங்க. எதிரில் சொல்றவங்க, அது டீமா இருக்கட்டும், பாஸா இருக்கட்டும், நல்ல விதமா சொல்லுங்க, கண்டிப்பா எடுத்துப்பாங்க. அப்படி சில இதுல எடுத்துக்கலன்னா அவங்களுக்கு சில கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், அவங்க அப்புறமா உங்ககிட்ட தனியா பேசுவாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் தான். ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், ஐ வில் ட்ரை டு பி தேர், ஐ வில் ட்ரை டு வின். அது தயவு செஞ்சு மறந்துருங்க. ஐ வில் டூ மை பெஸ்ட், ஐ கேன் டூ இட். அந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவா சொல்லுங்க. அந்த வில்லே போடாதீங்க. நம்மளால முடியும் நினைங்க. ஏன்னா அந்த வில்லு போட்டோன்னா நம்ம ஃபெயிலியர், நம்மளே முடியாததுக்கு முன்னாடியே போட்டுக்கிறோம், முன்னாடியே ரீசன் போட்டுக்கிறோம். இது கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ இப்போ இது மெயினாக வந்து இந்த கான்செப்ட், இந்த அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு டீமை என்கரேஜ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. டெய்லி லைஃப்ல நம்மளும் வந்து நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு ஆத்தர். ஸோ திருப்பி அவர் என்ன சொல்றாருன்னா, எம்பசைஸ் பண்றாருன்னா, கோல் செட்டிங், ஓவர் கமிங் லிமிட்டிங் பிலிப்ஸ். நம்மளா ஒரு வட்டத்துக்குள்ள இருந்துட்டு நம்மளால பண்ண முடியாது, நம்மளால வெளியில போக முடியாது, அந்த மாதிரி இல்ல. இப்ப நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா கூட நம்ம சேவாலயா இங்க இருந்தோம், இப்ப சென்னை தமிழ்நாடுல, இப்ப கேரளா போயிட்டோம், பெங்களூர் போயிட்டோம், இப்ப அகமதாபாத் ராஜஸ்தான், இப்ப நாளைக்கு ஃபுல்லா வந்து அக்ராஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே நம்ம வருவோம். அந்த கான்பிடென்ட் இப்ப உள்ள வச்சுதான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம யூஎஸ்ல ஆல்ரெடி இப்போ ஆனந்தி மேம் பார்த்துட்டு இருக்காங்க, அங்க ஒரு பெரிய சென்டர் யூகேல பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா நினைக்கிறோம். ஸோ ஸ்பிரிச்சுவலாகவும் கனெக்ட் ஆகிட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா நம்மளும் வளர்த்துட்டு நம்ம டீம், நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் நல்லா கொண்டு போகலாம். ஸோ அது எண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் தாட்டு, நம்ம பொட்டன்ஷியல், நம்ம பவர் அன்லாக் பண்ணி லீவ் அ லைஃப் பியாண்ட் லிமிட்ஸ். ஸோ இது நம்ம வாழ்க்கையை நல்லா கொண்டு போங்க. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, உங்க சுற்றி இருக்க நல்லா இருந்தாங்கன்னா இந்த சமூகமே நல்லா இருக்கும். ஸோ அதை தான் ஆத்தர் சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நான் ஃபைனலாக என்ன வச்சுக்கிறேன்னா, பி பாசிட்டிவ், பி எனர்ஜெட்டிக். ஸோ நீங்களா இருந்தாலும் சரி, உங்கள் டீமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நல்லா ஜாலியாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. பிரச்சனையே இருக்காதுன்னு நான் சொல்லலை லைஃப்பில். கண்டிப்பாக பிரச்சனை இல்லைன்னா அது லைஃபே இல்லை. அப்புறம் யாரும் ஆண்டவனை கும்பிட மாட்டோம். ஸோ பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த சொல்யூஷன் நம்ம எப்படி கொண்டு வரணும், அது காட் கிட்ட நம்ம ஹெல்ப் எடுத்துக்கிறோமா, இல்லை பிரபஞ்சம் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிறோமா, இல்லை நம்ம சீனியர்ஸ் கிட்ட எடுத்துருக்கோமா, அது அப்பாற்பட்ட விஷயம். நம்மளால முடியும், நம்ம இறங்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சிருவோம். தைரியமா இருங்க. நீங்க தைரியமா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்க டீம் இருக்கு, உங்க டீம் பின்னாடி இந்த உலகமே இருக்கு, நல்லா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணி நம்மளோட ட்ரீம்ஸ், நம்மளுடைய கனவுகள், எதுக்குமே எல்லை இல்லைங்க. வாழ்க்கைக்கு எல்லையே கிடையாது, நம்ம லேர்னிங்க்கு எல்லை கிடையாது. ஸோ நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. அதை நீங்க மட்டும் உங்களோட நிறுத்திக்காத உங்க டீமுக்கு, உங்க ஃபேமிலிக்கு, உங்களை சுற்றி இருக்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பெஸ்ட்டாக இருப்போம், நல்ல அவுட்கம் இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சேவாலயா மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும், ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ அசோக் சார். இன்னைக்கு பியாண்ட் தி லிமிட் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து கிட்டத்தட்ட ஷார்ப்பா வந்து ஒரு 1 hour வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. அதுவும் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்கீங்க, இல்லைன்னா இதை ரொம்ப லேட்டா தான் முடிச்சிருப்பீங்க போல. ஆன்லைன்ல கமெண்ட்ஸ் கேட்டுருவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், கூடலூர் சிசில இருந்து சுமதி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். அசோக் சார், உண்மையுமே என்னோட லைஃப்பை திரும்பி பார்க்க வச்சிட்டீங்க.
இவ்வளவு நேரம் உங்களோடது கேட்கும் போது நான் வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் வந்து சரியான குடி பிரச்சனைகள். அந்த குடி பிரச்சனையில நான் ஒரு மீட்டிங் இருக்கு இங்க. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும் போது எல்லாரோட ஹஸ்பண்டும் குடி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வந்துட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவர் வந்து குடி விட மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து காலையில இருந்து நைட்டு வர குடிதான். அப்ப என்னோட நினைப்பு ஃபுல்லா அவர் குடி நிப்பாட்ட மாட்டாரு அப்படிங்கறதா. அப்ப அந்த மீட்டிங்குள்ள ஒரு 8 மாசம் நான் போயிருப்பேன். போயிட்டும் நான் வந்துட்டு என் மனசுல கடவுள்கிட்ட வேண்டவும் இல்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் நினைச்சேன் எல்லாரோட லைஃப்லயும் மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா நீ ஏன் உனக்கு மாற்றங்கள் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா என்னோட ஆள் மனசுல அவரு நிப்பாட்ட மாட்டாரு, குடி நிப்பாட்ட மாட்டாருங்கிற எண்ணங்கள் மட்டும்தான் என்னோட மனசுல இருந்துச்சு. அதை என்னைக்கு நான் வந்து அவர் நிப்பாட்டுவாரு, எங்க வீட்டுக்காரர் குடி நிப்பாட்டணும்னு என்ன ஆரம்பிச்சனோ அன்னைக்கு அது ஒரே ஒரு வாரத்துல என்னோட வீட்டுக்காரர் குடி நிப்பாட்டு இன்னைக்கு 13 வருஷம் அவர் குடியில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. உண்மையாலுமே அப்ப நான் நினைச்சேன் என்னன்னு கேட்டா, நம்ம எந்த ஒரு திங்கையும் பாசிட்டிவா நினைச்சா கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி தியானம் சொன்னீங்க சார். தியானம் பண்ணுனா நல்லது, நம்மளோட மனசளவுல ரொம்ப பாதிப்பு இருந்தாலும் அது மாறும் அப்படிங்கிறது உண்மை. இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னு கேட்டா, நான் வந்துட்டு யோகா மனவளக்கலை இதுக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸா இருந்தோம். 3 வருஷம் நானும் அவளும் பேசாம இருந்தோம். பேசாம இருக்கும்போது இந்த மனவளக்கலையில உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க சொன்னது, நீங்க தியானம் பண்ணும் போது யாரு உங்களுக்கு உங்ககிட்ட பேசாமையோ உங்களோட எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு நீங்க வாழ்த்துங்க. அப்ப வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த தியானம் பண்ணும்போது நான் வாழ்த்தின ஒரு வாழ்த்தும் அவங்கள முகத்துக்கு கொண்டு வந்து வாழ்த்தினேன். இப்ப பார்த்தா என்கிட்ட என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட்ன்னு சொன்னா என்னதா இருந்தாலும் ஒரு நல்லதோ கெட்டதோ எல்லாமே அவங்களும் நானும் அவ்வளோ இதா பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி இன்னொரு விஷயங்கள் என்னன்னு சொன்னா, உண்மையாலுமே நம்மளுக்கு என்ன தேவைகள், நான் வந்துட்டு சின்னதுல நான் ஸ்கூல் படிக்கிற டைம் நான் என்ன நினைக்குவேன்னா, நம்ம எது கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்காது அப்படிங்கறக்காக நான் என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு பொருள் வேணும்னா இது கிடைக்கக்கூடாதுன்னா அது உண்மையாலுமே கிடைக்காமயே போயிடும். ஆனா இப்ப வந்துட்டு எப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கணும். இப்ப நான் வந்து 27 வருஷம் ஆச்சு நான் இங்க மேரேஜ் ஆகி வந்து, நான் வந்து ரெண்டுல வீட்டுலதான் இருக்கிறேன். இப்போ உண்மையை சொல்ல போனா ஒரு 4-5 மாசமா தான் என் மனசுல நானும் ஒரு சொந்த வீடு வாங்கணும், நான் சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சேன் சார். உண்மையை சொன்னா ஒரே மாசம்தான் நான் இப்ப ஒரு சொந்த வீடு வாங்கிட்டேன். இந்த எப்படியும் இந்த மாசம் அடுத்த மாசம் அதை ஓபன் பண்ணிடுவேன். உண்மையாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அது நடக்குது. அது மாதிரி சுயமரியாதை சொன்னீங்க. நம்ம வந்துட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு சுயமரியாதை கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம், அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பா அந்த இடத்துல கிடைக்குது. அது மாதிரி நம்மளோட அச்சீவ்மெண்ட் இப்ப சார் வந்துட்டு நான் அன்னைக்கு சொன்ன என்ன பேசினாலும் எனக்கு பயம், உண்மையுமே நிறைய பயங்கள் இருந்துச்சு. இப்ப நானும் நெசிராவும் நாங்க என்ன சொன்னோம், இந்த பவுச்சா இருக்கட்டும், நீ இப்போ ஸ்டிச் பண்றோம், நம்ம இது இப்படி பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு நாங்க 2 பேருமே நினைக்கும் போது அதை நாங்க தொடர்ந்து செய்யறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது நடந்துட்டு இருக்குது. என்னது நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி சொன்னீங்க. ஸ்கூல்ல என்னோட பையன் வந்து படிக்கவே மாட்டானா, அவன் மார்க் வாங்கினதோ அப்படி இல்லைன்னா எனக்கு ஒண்ணு ஜஸ்ட் சுமதியோட பையன் ஃபெயிலு அப்படின்னு மட்டும் கேட்க கூடாது அப்படின்றது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், கூட்டு பிரார்த்தனை, அது உங்களுக்கு நீங்க சொன்னீங்க அந்த கூட்டு பிரார்த்தனை. நாங்க எங்களோட ஒரு 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 குரூப் இருக்கு. அந்த குரூப்ல என்னோட பையன் பாஸ் ஆகணும், என் பையன் வந்துட்டு ஜஸ்ட் ஒன்னு பாஸ் ஆனா போதும் அப்படிங்கறத அந்த 10th நான் கேட்டுக்கிட்டது. உண்மையை சொல்ல போனா பாஸ் ஆகுவானானே தெரியாத என் பையன் 360 மார்க் வாங்கி பாஸ் ஆனான். அப்படி +2 பாஸ் ஆனா. அப்புறம் காலேஜ் நர்சிங் தான் சேர்த்தினேன். ஒரு அரியரும் கூடி வைக்காம பாஸ் ஆனா. அப்ப நினைச்சேன் நானே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம என்னதான் மனசுக்குள்ள நினைக்கிறோம், ஆள் மனசுல நினைக்கிறோம். அது மாதிரி பிரம்ம முகூர்த்தம் சொன்னீங்க. எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு எப்பவுமே, நீ நைட்டு கொஞ்சம் நேரத்துல படுத்துக்கோ, காலையில எவ்வளவு நேரத்துல எந்திரிச்சாலும் அது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அதை ஃபாலோ பண்ணும் போது உண்மையாலுமே சூப்பரா போயிட்டு இருக்குது. இது மாதிரி நீங்க சொன்னீங்க வீடை கிளீன் பண்ணா. நான் எங்க வீட்டுல ஒரு லேப் நாய் வளர்த்திட்டு இருக்கிறேன் சார். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ள, ஏன்னா எங்களுக்கு சிறுத்தை வரும் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணேன், வீட்டுக்குள்ளேயே இது பண்றேன். அது வந்துட்டு யூரின் காலையில இருந்து நைட்ல இருந்து காலையில வர போகுது. அப்ப எனக்கு சங்கடமா இருக்கு, எப்படா இதுக்குள்ள இது பண்றதுன்னு. ஆனா அதை வந்துட்டு நான் பெரிய விஷயமா எடுக்காதனால இப்ப எப்படின்னா டெய்லி என்னோட வீடு கிளீனா இருக்கு. என்னன்னு கேட்டா அதை நீட் பண்ணிடுறோம். அந்த தாட்டு மட்டும்தான் என்னோட மனசுல, காலையில இருந்துச்சு அந்த வேலை செய்யணுங்கிறது. அவ்வளோ நீட்டா இருக்கு. உண்மையாலுமே இன்னைக்கு பேசின ஒரு
இதுவும் எனக்கு என்னோட மனசுக்குள்ள அவ்வளோ நல்லா பதிஞ்சிச்சு. உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு அந்த அளவு மைண்ட் அப்படியே ஃப்ரீயா ஆனிச்சு. ஏன்னா மனசும் உடலும் ஒரே மாதிரி இருக்குன்னா உண்மையாலுமே மனசுல எவ்வளவு வேதனைகள் இருக்கோ அது உடல் பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியுது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்றது, எனக்கு அப்படியே நீங்க பேச பேச என்னோட கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. அது எப்படா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சுமதி மேம், வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ். தேங்க்யூ சார். சார் உத்தரமேரூர் சிசில இருந்து அசோக் சார், உங்க புக் ரிவ்யூ நல்லா இருந்தது. நீங்க நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸாவே எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. அதுல நெகட்டிவா எதையுமே யோசிக்காம பாசிட்டிவாவே யோசிக்கணும்ன்ற அந்த ஒரு விஷயம் ரொம்பவே மனசுல அப்படியே பதியிற மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வந்த மாதிரி அந்த விஷயம் நல்லாவே பதிஞ்ச மாதிரி இருந்தது. ஓவராலா உங்க புக் ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார். நல்லா இருந்தது பாயிண்ட்ஸ். தேங்க்யூ மேடம். கிங்ஸ்டன் சார். தேங்க்யூ மேம். கிங்ஸ்டன் சார். தேங்க்யூ ஜானகிராமன் சார். ஸோ கொஞ்சம் ஏதாவது மற்றவங்க எல்லாம் இப்போ சொன்ன ஒருபாடு நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ அசோக் அடைமலை போல ரொம்ப புரிஞ்சாரு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியுறாரு. இந்த கேமரால ரொம்ப அழகா கலரா தெரியுறாரு. எங்க மீட்டிங்ல எல்லாம் கேமரா சரியாவே தெரியாதுன்றவாரு. இன்னைக்கு எப்படி இப்படி செட் பண்ணாரு எனக்கு தெரியல. எனிவே அவர் எப்படி அழகா தெரியுறாரோ அவருடைய பேச்சும் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா கவர் பண்ணினாரு. சபிரா மேம் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்ற விஷயத்த வளைச்சு 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 மனசுல ரொம்ப ஆழமா ஊன்ற மாதிரி அதை சொன்னாரு. ஸோ அதே பாசிட்டிவ் திங்கிங் எப்படி நம்ம லெவல்ல மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேமிலி லெவல்ல, நம்ம டீம் லெவல்ல, நம்மளுடைய பியர் குரூப்புக்கு எப்படியெல்லாம் அதை நம்ம கொண்டு போகலாம், எப்படிலாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் இடையில திடீர்னு ஒரு அப்ரைசல் ப்ராசஸ் எல்லாம் கவர் பண்றாரோ அப்படின்ற ஒரு யோஜனோட வந்தது. அதை பத்தி அந்த அளவுக்கு அதை ரொம்ப நம்ம சேவை நடைமுறைகளை சேவை நிறுவனத்தோட தொடர்புபடுத்தி நிறைய சொன்னாரு. ஸோ அவர் சொன்னது எல்லாமே நம்ம கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ சபிரா உங்க இது பண்ண மாதிரி ஸோ பாசிட்டிவ் திங்கிங், நம்மளால முடியுன்ற அந்த எண்ணம், அதுக்கு தேவையான ப்ராக்டிசஸ், ஸோ அதெல்லாமே கண்டிப்பா எடுத்துக்கலாம். சுமதி மேம் ரொம்பவே தன்னை அறியாமலே அவ்வளவு தூரம் இந்த இதை ரொம்ப லைச்சு கேட்டு அதெல்லாம் நடந்திருக்குன்றத ரொம்ப விட்னஸ் பண்ற மாதிரி பண்ணினாங்க. ஸோ இவ்வளவு இன்டெப்தா அதை வரிவிடாம கேட்டிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ அசோக் சார். ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இப்போ ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே இந்த புக்கு லைஃப் பியாண்ட் தி லிமிட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்குக்கு இப்போ நம்ம 36 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணி 37 இயர்ஸ் வந்துட்டோம். அந்த ஒரு மனிதர் அந்த லைஃப் ஒரு லிமிட்குள்ள வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த 37 இயர்ஸ் சேவாலயா சர்வே ஆயிருக்காது. ஸோ 37 இயர்ஸ் அந்த சர்வே ஆயிருக்குன்னா அவர் அந்த லைஃப் பியாண்ட் த லிமிட்ஸ் மேல வச்சிருந்திருக்காரு. நிறைய விஷயங்களை பாசிட்டிவா யோசிச்சதுனால தான் நம்ம 36 வருடங்களை கடந்து 37 வருடம் வந்திருக்கோம். ஸோ அவருடைய கமெண்ட்ஸ் கேட்டுருவோம். சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் சார். நிறைய இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்க. லைஃப் பியாண்ட் த லிமிட்லாம் ஓகே. இப்போ டைம் பியாண்ட் த லிமிட் போயிடுச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். கசுவார எப்படா இருந்தாலும் முடிப்பான், போய் பஸ்ஸை பிடிக்கணும், பஸ் கிளம்பும் போது வீட்டுக்கு போகணும் யோசனை தான் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லாம் வராது யாருக்கும். அதனால ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லணும். இப்போ ஒரு விஷயம் கூர்ந்து கவனிக்கணும். நம்ம நிறைய சமயங்கள்ல கொஞ்சம் அதை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்காம நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இப்போ நமக்கு 3 காலங்கள் இருக்கிறது இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு இருக்கு. இந்த இறந்த காலம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயத்த இனிமே மாற்ற முடியாது. அது நெகட்டிவாகவும் நடந்திருக்கலாம், பாசிட்டிவாகவும் நடந்திருக்கலாம். முடிஞ்சு போனதை ஒன்றும் பண்ண முடியாது. நிகழ்காலம் அப்படிங்கிறது நம்ம கண்ணெதிர்க்க இருக்கு. கண்ணெதிர்க்க இருக்கிற விஷயம் அது நெகட்டிவா பாசிட்டிவான்னு சரியா தெரிஞ்சு அதை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நமக்கு புத்தி கூர்மை இருக்கணும். அது இல்லாம இருக்க முடியாது. அடுத்தது எதிர்காலம். எதிர்காலத்தை பொறுத்தவரை நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். நல்லது நடக்கும், எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் பிரமாதமா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பார்வையை வளர்த்துக்கலாம். அது வளர்த்துண்டா அது வளர்த்துக்கின்ற ஒரு காரணத்தாலேயே அந்த பாசிட்டிவ் ஸ்டேஜுக்கு போய் சேர முடியும். அதுதான் இந்த புக்கெல்லாம் பேசுறது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் திங்கிங் பற்றிலாம் பேசியிருக்கோம். நிறைய புக்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது எல்லாமே இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ், மேனேஜ்மெண்ட் புக்ஸ், எது எடுத்தாலுமே பாசிட்டிவ் திங்கிங் தான். நம்ம
நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத நிறைய சொல்லித்தராங்க. அது ஆழ்மனத்தினுடைய சக்தி இருக்கிறது. நாம வந்து நேர்மறையா சிந்திக்க சிந்திக்க அது நம்ம உள்ள போய் உட்காருது. அது நேர்மறையா சிந்திச்சு எதிர்காலம் இப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒரு கற்பனை. அந்த கற்பனை தான் விஷுவலைசேஷன். அந்த விஷுவலைசேஷனை பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னாக்கா நம்மள அங்க கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உண்மையான விஷயங்கள். இதெல்லாம் மனோ தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மனத்துக்குள்ளே நாம் வந்து எப்பவுமே நல்ல விஷயங்களை விதைத்து கொண்டே இருந்தால் நல்ல விஷயங்கள் முளைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயம். ஆனா இதுல நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா இதை வந்து அந்த நிகழ்காலத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நிகழ்காலத்துல பாசிட்டிவா திங்க் பண்ணணும். எப்படி திங்க் பண்றது நிகழ்காலத்தை பாசிட்டிவா? நிகழ்காலம் என்ன இருக்கோ அதான் பார்த்தாகணும் இல்லையா? நான் வந்து நிகழ்காலத்துல வந்து நம்ம பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்குன்னு சொன்னாக்கா நான் நெகட்டிவை பார்க்கவே மாட்டேன், நான் கண்ணை மூடிப்பேன்றது பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. அது முட்டாள்தனம். அது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க நிகழ்காலத்தையே வந்து பாசிட்டிவா சொல்லிடுவாங்க, நிகழ்காலத்தையே வந்து எல்லாம் சரியா இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் ஒரு தப்பும் இல்லை, எல்லாம் நடக்குது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தட் மீன்ஸ் நம்ம கண்ணை மூடிக்கிறோம்னு அர்த்தம். நான் வந்து பார்க்க மாட்டேன், நெகட்டிவை பார்க்கவே மாட்டேன், நான் பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு குறையுள்ள பார்வையாக இருக்கும். அவ்வளவுதான். ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் பார்க்குற மாதிரி ஆயிடும். நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக அதை கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லணும் வரேன். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொன்னா இட் ரிலேட்ஸ் டு ஃபியூச்சர். எதிர்காலத்துல எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் பாசிட்டிவ் திங்கிங். நிகழ்காலத்துல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். எது எப்படி இருக்குன்னு தெளிவான பார்வை வேணும். நெகட்டிவா இருந்தா நெகட்டிவா இருக்குன்னு சொல்லணும். இது தப்புன்னா தப்புன்னு சொல்லிதான் ஆகணும். இது தப்பு இல்லை, இதை பாசிட்டிவா சொல்லு, இதை மாத்தி சொல்லு அப்படின்னு சொன்னா அது சொல்ற விதம்லாம் நிறைய சொன்னாரு அசோக் பேசும்போது. ரொம்ப அன்பா பேசணும், ரொம்ப ஹார்ஷா பேசக்கூடாது. அது எல்லாமே வந்து கரெக்டான விஷயம் தான், நான் ஒத்துக்க வேண்டியதான் அதெல்லாமே. பட் வந்து நான் வந்து தவறையே சுட்டி காட்ட மாட்டேன், நான் ஒருத்தர்கிட்ட வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னா அது ஃபியூச்சரை பத்தினா ஓகே. பட் ப்ரெசண்ட்டை பத்திங்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, நிகழ்காலத்தை பத்தி எடுக்கும்போது எது உண்மையான நிலைமையோ அந்த உண்மையான நிலைமையை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நம்மளை பார்க்கறவங்களுக்கும் வரணும், நம்மளுக்கும் வரணும். இறந்த காலம் அப்படிங்கிறது அது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா தானே, முடிஞ்சு போச்சு. அதை பத்தி யோசிக்க வேண்டாம், அதை விட்டுலாம். அதுல என்ன ஒரே ஒரு விஷயம், எதெல்லாம் நெகட்டிவா இருந்ததோ அதுல பாடம் கத்துக்கணும். ரைட்டா? இந்த இறந்த காலத்தை பத்தி அந்த வேலை பண்ணி ஆகணும். லெசன்ஸ் லேர்ன் நம்ம போட சொல்றோம். நம்ம ஓப்பனிங் மீட்டிங் க்ளோசிங் மீட்டிங்லாம் திருப்பி திருப்பி பேசுறோம் இல்லையா? இதுல வந்து லெசன்ஸ் லேர்ன் அப்படிதான், அதான் லெசன்ஸ் லேர்ன். இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணதால இந்த தப்பெல்லாம் பண்ணோம், இந்த தப்பெல்லாம் வந்து அது மூலமா நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பாடம் கற்றுக்கொண்டால்தான் அடுத்த முறை இதே தப்பை பண்ண மாட்டோம். அவ்வளவுதான். நம்ம திருப்பி திருப்பி அதே தப்பை பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னாங்க we are not learning any lesson. அது லெசன்ஸ் லேர்ன் போற காரணம் அதுதான். ஸோ நம்ம வந்து இறந்த காலத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அந்த பாடங்கள் வர வேண்டும். நிகழ்காலத்திலே என்ன நிகழ்கால கண் எதிர்க்க என்ன இருக்கோ அதை சரியா பார்க்கக்கூடிய, கண்ணை மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். நமக்கு பற்று பாசம், நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாத்தையும் வச்சுலாம் நம்ம நம்மளுடைய பார்வையே மாறுபடும். ஒரே ஆளு இல்லையா? இந்த இது சொல்லுவாங்களே, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகள் உடைச்சா பொன்குடம்னுவாங்களா இல்லையா? மாமியாரே உடைச்சான்னு சொன்னா அது ஒண்ணு இல்லைன்னுவாங்க, இது சும்மா இது மண்குடம்னுவாங்க. மருமகள் உடைச்சான்னு சொன்னாங்க ஐயோ இது பொன்னாலான குடம் வந்து உடைச்சிட்டாங்கன்னு. உடைஞ்சது ஒரே குடம் தான். அதனால யார் பண்றாங்கன்றதான் பார்த்து வந்து நம்மளுடைய பார்வையெல்லாம் மாறும். அதெல்லாம் இல்லாமல், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதை என்ன உண்மையோ அந்த உண்மையை தெளிவாக பார்க்கக்கூடிய பார்வை கண்டிப்பா வேணும். அங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அங்க போய் நான் பாசிட்டிவா மட்டும்தான் பார்ப்பேன், நெகட்டிவா பார்க்க மாட்டேன், நெகட்டிவா சொல்ல மாட்டேன் அப்படின்னாக்கா நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க வந்து சரியா புரிஞ்சுக்கல, என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்காம போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆயிடும். அது பண்ண முடியாது. ஃபியூச்சரை பத்தி நமக்கு வந்து எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். நல்லதுதான் நடக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அங்க ஒரு தப்பு பண்றோம். எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி பயம் தான் வருது. ஃபியூச்சர் சொன்னாலே பயம் தான். என்ன ஆயிடுமோ, இது தப்பா போயிடுமோ, இது சரியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாம ஆயிடுமோ, நம்ம கையை மீறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு, ஒரு பயம். அதுலயே தான் நம்ம வந்து எதிர்காலத்தை அணுகுகிறோம். அங்க திருப்பி தப்பு பண்றோம். அதை பண்ணக்கூடாது. அங்கதான் இந்த லெசன் நமக்கு ரொம்ப முக்கியமா பயன்படும். சொன்னா நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது முழுக்க முழுக்க பாசிட்டிவா யோசிக்கணுங்கிறது தான் இன்னைக்கு அசோக் பேசின விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுல நிறைய பேர் சறுக்குகிற இடம் அப்படின்னாக்கா இதை கொண்டு போய் நிகழ்காலத்தை அப்ளை பண்ணுவாங்க. அதை அப்ளை பண்ணக்கூடாது. நிகழ்காலத்தை கிடையாது, இது எதிர்காலத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்முடைய மனசை எப்படி தயார் பண்ணிக்கிறோம் எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறத அந்த விஷயம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ முரளி சார். அசோக் சார்.
ஆ எஸ் சார். அழகான அழகான ஒரு புத்தகத்தை இந்த நாள்ல வந்து கொடுத்துருக்கீங்க. சேவாலயம் சார்பாகவும் பிஜி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ